everyone, welcome back to this IPL mid-season இல்ல quarter season னு சொல்லலாம். quarterோட கொஞ்சம் ஸ்மால் நினைக்கிறேன். To this review, preview or whatever it is, we'll be taking the questions. ஜெனரலாவே லைவ் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. So I thought no better time than to bring my former teammate, former mentor, former captain, current coach. இந்த மாதிரி எத்தனையோ பட்டங்கள் கொடுத்துட்டே போலாம். And the man with the big greatest smile, பாகிஸ்தானே அதிரி போன ஒரு ஸ்மைல் வச்சிருக்கிற பாலாபாய். Thank you, Balabai. Welcome on the show. Thank you so much for being here again. Thanks for having me. Super. கூட பேசுறது எக்ஸைட்டடா இருக்கு. நிறைய கிரிக்கெட் क्वेश्चंसலாம் வேற வரும். உங்களை ஸ்பாட்ல போடுவாங்க எல்லாரும். ரெடியா இருங்க. சரி. On the other hand, நம்ம வந்து we've got என்ன எப்படி இவரை இன்ட்ரோ듀ce பண்றதே தெரியல பாலாபாய். எனக்கு இவர் வந்து ஒரு அனலிட்டிக் குரு. அவரோட ஸ்டாட்ஸ் வேற லெவல்ல ஸ்டாட்ஸ் சொல்வார் எப்பயுமே. எங்களோட ஸ்டாட்ஸ் குரு நானி அவரு. நீயும் ஸ்டாட்ஸ் குருனே சொல்லு. ஸ்டாட்ஸ் குரு நானின்னு சொன்னா ஒரு மாதிரி பேரோட செட் ஆக மாட்டேங்குது. இவர் வந்து நான் இது வைக்கலான்னு இருக்கேன். அந்த ஆக்டோபஸ்னு ஒரு இது வரும் தெரியுமா, பாத்திருக்கீங்களா? ஒரு ப்ரெடிக்ஷன் ஃபீச்சர் வரும் ஃபீஃபால. ஆமா, ஜோசியக்காரன் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒரு நாள் திடீர்னு போன் அடிச்சாரு நானி அப்படின்னு வந்து போன்ல வந்த உடனே, நீங்க கண்டிப்பா பேக் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வைங்க, நீங்க வேர்ல்டு கப்புக்கு போறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் யார் சார் உங்களுக்கு சொன்னாங்க? ஏன்னா எனக்கு யாரும் சொல்லல, உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த நாள் பார்த்தா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோல பேசினாரு. அப்புறம் நடந்துருச்சு. நான் இப்ப கூட ஸ்கிரீன்ஷாட் வச்சு பாத்துட்டு இருந்தேன். அவர் போட்டிருந்தாரு. இப்பவும் வச்சு பரட்டிட்டு இருக்காரு ஐபிஎல்ல. சரி, முதல்ல எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டோபஸ் நானி கிட்ட கேட்டுருவோம். நானி சார், இந்த ஐபிஎல் யார் ஜெயிக்கிறாங்க? எல்லாரும் 3 கேம் விளையாடிருக்காங்க, யார் ஜெயிக்கிறாங்க? இல்ல, இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, இப்ப நான் எல்லா டீம்ஸ், இப்ப நீங்க ஆர்ஆர், கேகேஆர் எல்லாமே நல்லா ஆடுறாங்க. நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் நான் வச்சிருந்தது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, நான் எம்ஐ சொல்லியிருந்தேன். ஸோ எம்ஐ வந்து இப்போ மோசமா ஆடுறாங்க, பட் தே வில் டெஃபினெட்லி கம் பேக். அதுல எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச் ஆன் பேப்பர் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் டீம். அவங்க டீம் ஒழுங்கா கரெக்டா செலக்ட் பண்ணாங்கன்னா தே வில் பி தி தேர்ட் ஒன். அண்ட் தி ஃபோர்த் ஒன் வந்து வில் பி பிட்வீன் 3 டீம்ஸ். இட் இஸ் ஆர்ஆர், கேகேஆர் அண்ட் ஆர்சிபி. ஆர்ஆர், கேகேஆர், ஆர்சிபி. ஒரு ஆர்ஆர் பிளேயர்ட்டே தைரியமா சொல்லியிருக்காரு. அதுதான் அவர் நம்ம ஆக்டோபஸ்ன்னு சொல்றது. சரி பாலாபாய், உங்ககிட்ட கேட்கற, அவர் சொன்னாரு ஒரு எம்ஐ பத்தி அவர் சொல்லியிருக்காருன்னா, இப்ப சிஎஸ்கே தான் நம்ம திருப்பி கேட்கணும். சிஎஸ்கே தரப்புல இருந்து நீங்க இவ்வளவு வருஷமா அந்த கேம்ப்குள்ள இருந்திருக்கீங்க. சோ உங்களோட டேக் என்ன பாலாபாய்? எம்ஐ இந்த மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜெனரலா அது பீன் டேஞ்சரஸ் இன் ஐபிஎல் சினாரியோல. இந்த மாதிரி ஒரு 3-3 பேங் தோத்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்டரா வருவாங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் அவுட்லுக்? நீங்க வெளில இருந்து நீங்களும் ஹிட் அண்ட் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல, நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. பை தி வே, ஐ ரியலி லைக் இட் அந்த ஃபீச்சர். அந்த 90 செகண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அப்கோர்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல. பட் இது மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. 2-3 வாட்டி இது மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. நோ டவுட். பிக் நேம்ஸ்லாம் இருக்கு. ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, பூம்ரா, எப்பா இது மாதிரியான டீம். ஒரு கடப்பார சைடு, அது இல்லாம இஷான் கிஷன் உங்களுக்கு. ஸோ காம்பினேஷன் செட் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச நியூ கேப்டன், ஸோ கொஞ்சம் அடாப்ட் ஆகல. அப்கோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது 3 மேட்சஸ் லிட்டில் பிட் ஹிக்கப்ஸ் ஹியர் அண்ட் தேர் இருக்கு. பட் பார்க்கலாம், இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. 11 மேட்சஸ் இருக்கு. தே ஹேவ் டு வின். இவங்களுக்கு எப்படின்னா ஒரு ரன் வரணும். ஒரு 3 கேம்ஸ் இன் a row வின் பண்ணாதான் இதை காம்பன்சேட் பண்ண முடியும். ஹோம் அட்வான்டேஜஸ் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. வான்கடேவை பொறுத்த வரைக்கும் நிறைய குட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு ரோஹித் சர்மா ஃபார்ம்ல வந்தாருன்னா சிங்கிள் ஹேண்ட்லேயே அவர் வந்து ஒரு கேமை எடுத்துருவார் வெளியே. ஸோ அவரோட ஃபார்ம் ரொம்பவே குரூஷியல் இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ். ஆனி சார், நீங்க வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் அவர்கிட்ட கேட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல உட்காந்து வச்சிருக்கேன். பை தி வே, இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் கிளம்பி ஜாம்நகர் போயிருக்காங்க. எங்க வந்து அந்த வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்து, இப்போ ரீசெண்டாக அந்த ப்ரீ வெட்டிங் பார்ட்டி தான் நடந்தோம். அங்கே போயிருக்காங்க எல்லாரும். தே ஆர் கோயிங் டு சில் ஆஃப். இதே மாதிரி 2014-15 ஞாபகம் பாலாபாய்க்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் எல்லாரையும் ஒரு கீரன் பொலாட் சம்திங், he was not in form. என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஃபிளைட் போட்டு ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. ஊருக்கு கூட்டு போயிட்டு கோவா அமிச்சிட்டாங்க. தம்பி, நீ கோவால போய் 5 நாள் ஜாலியா இருந்துட்டு வா, கிரிக்கெட்லாம் நீ ஒன்றும் விளையாட வேணாம், ஜாலியா என்ஜாய் பண்ணு, நான் உனக்கு கூட சாப்பாடு கிப்பாடு எல்லாம் அமிச்சிடுறேன், கூடவே செஃப் அமிச்சிடுறேன், உனக்கு வேணா உனக்கு பிடிச்ச சின்ன நாய்க்குட்டி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அமிச்சு வச்சு திரும்பி வந்து அவரு பொழந்து அவங்க போய் அந்த வருஷம் ஃபைனல் போய் ஜெயிச்சாங்கல்ல அந்த வருஷம் பாலாபாய். அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல? எஸ், அப்கோர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டைம் அவங்க வந்து எஸ்பெஷலி அந்த கைரன் பொலாட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கோவா போனாரு. லிட்டில் பிட் அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு ரன்ஸ் வரல கைரன் பொலாட். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் வந்து அந்த 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 ஒரு கனெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க, எஸ்பெஷலி வென் யூ நாட் டூயிங் வெல், எஸ்பெஷலி உங்க பொட்டன்ஷியலை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அந்த பொட்டன்ஷியலா அந்த மேக்ஸிமைஸ் எடுத்துட்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கைரன் பொலாட் ஒரு சீசன் அட்ரஸ் பண்ணாங்க. அவரும் வந்து அதுக்கப்புறம் செம்மையா ரெஸ்பாண்ட் பண்ணாரு. நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த லீடர்ஷிப், அந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் ட்ரஸ்ட். டெஃபினட்டா ஆன் த ஃபீல்ட்ல
ஒரு பிளேயர் வழியா நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மைண்ட் கிளியர் ஆகும், உங்களுக்கு கேம்ல நிறைய வந்து இன்வால்வ் ஆவீங்க, கேமை வந்து உங்களோட டேலண்ட் வந்து அங்க டேக் ஓவர் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயம், பட் டெஃபினட்டா ட்ரை பண்றாங்க இந்த சீசன். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. ரைட் நானி சார், இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சது ஆர்சிபியோட கேம். நீங்க ஆர்சிபி, ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் ஃபோர்த் டீம் கண்டெண்டர்ஸ்க்கு நீங்க இன்னும் ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு தி கோர்சஸ் ஆஃப் தி அதர் 3 டீம்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்க போல 4 டீம்ஸ்க்கு சொன்னீங்க இப்போ லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு. இப்போ ஆர்சிபி வந்து they played a game last night against LSG. Literally yet again மயங்க் யாதவோட அந்த 155 156 தண்டர் போல்ட் எல்லாம் எனக்கு கடைசியா நான் பார்த்தது வந்து இந்த மாதிரி ஷோயப் அக்தர், பிரெட்லி அவங்க எல்லாம் போட்டது தான். ஸோ ஆர்சிபி எங்க நிக்கிறாங்க அண்ட் வாட் இஸ் யுவர் இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் மயங்க் யாதவ்? நீங்களே ஒரு பழைய ஃபாஸ்ட் பவுலர்ங்கறனால. மயங்க் யாதவ் டெஃபினெட்லி ஹேஸ் டு பி பிரிசர்வ்ட். அதாவது உம்ரான் மாலிக்குக்கான கதி அவருக்கு ஆகக்கூடாது. அதாவது உம்ரான் மாலிக் வந்து வரும்போது வந்து ஒரு 185 போட்ட ஒரு போலரை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க பிரான்ச்சைஸும் சரியா ஹேண்டில் பண்ணல, இந்தியன் கிரிக்கெட்டும் சரியா ஹேண்டில் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2022 நியூசிலாண்டோட நம்ம ஆடின அதுக்கே நீங்க வந்து அவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க இறக்கிருக்கணும் டெஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போலர்ஸ்லாம் வந்து ரா பேஸ் போடுறவங்க. இப்ப ஆஸ்திரேலியா டூரை பத்தி இப்பயே மயங்க் யாதவ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கே. பட் ஈவன் தென் சொல்றேன், அது உம்ரான் மாலிக் வந்து இப்போ ஒரு மாதிரி அவருக்கு என்னன்னே தெரியல. ஒயிட் பால் கிரிக்கெட்டரா நிறைய கேள்விகள் வந்துட்டு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் ஆகக்கூடாது. ஸோ அவரை வந்து நீங்க வந்து கரெக்டா மயங்க் யாதவ கரெக்டா ப்ராப்பர் ரூட்ல கொண்டு போனோம். ஹி சீம்ஸ் டு பி நல்ல ஒரு கூல் ஹெட்டா இருக்காரு. பட் ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸை பத்தி கேட்டீங்க, ஜாம்நகருக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க ஜாம்னு திரும்பி வருவாங்க, கவலையப்படாதீங்க. அதுக்குதான் அவங்க ஜாம்நகருக்கு போயிருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து மோசமா ஆடல. அவர் பாண்டியாக்கு எப்பவுமே அந்த காலத்துல இருந்து ஒரு 700 இயர்ஸாவே பாண்டியனுக்கும் சேரனுக்கும் சண்டை. சோ பாண்டியாக்கு வந்து கண்டமே வந்து சேரன்ல தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் 6 ரன்ல உதப்பட்டாங்க. சோ அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வின்னிங். சேரனா ஓகே சூப்பர் சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா அவங்க வந்து வின் பண்ண வேண்டிய மேட்ச் தே லாஸ்ட். செகண்ட் மேட்ச் தே சேஸ்ட் வெரி வெல். சோ இப்போதைக்கு என்னன்னா ஆல் அட்டென்ஷன் இஸ் ஆன் ரோஹித் சர்மா, பாண்டியா கேப்டன்சி. இதெல்லாம் வந்து ஆஃப் தி ஃபீல்டு நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஆன் தி ஃபீல்டு இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு வந்துருவாங்க. Coming back to RCB, definitely அவங்க வந்து ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சாரி டு ஹோல்ட் யூ. அட்மின் பேக் எண்ட்ல டைப் பண்ணி பின்னி பெடல் எடுக்கிற போல இருக்கு, கொஞ்சம் மியூட்ல வச்சுட்டு டைப் பண்ணப்பா. சும்மா கீபோர்டு காதுல பொளக்குது. நான் குளிரோட நினைச்சேன், டைப் அடிக்குது பயங்கரமா. இல்ல யார் சைடுல கண்டினியூ சார். இல்ல அதான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா என்னன்னா அவங்களுக்கு வந்து 16 வருஷமா வந்து அவங்க போலர்ஸே எடுக்கிறது கிடையாது. they always depend on only 3 batsmen, 3 big batsmen. அதுவும் டாப் 3ல வந்துருவாங்க. அத கைட்னானா ஆர்சிபி முடிஞ்சது. கெயில், ஏபிடி, கோலி, இப்ப வேற ஒரு இது, இப்ப கூட கிரீன் வேற சேர்ந்திருக்காரு. they can never win with their bowling. அது வந்து கண்டினியூ ஆகுது. சோ அதனால அவங்க எப்பவுமே வந்து மத்த டீம்ஸ்ல 200 அடிக்கிற இடத்துல they have to score 220 or 230 அடிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது their batting is failing. ஸோ ஆர்சிபி ரொம்ப டேஞ்சர் ஸ்பாட்ல இருக்காங்க. இப்போதைக்கு வந்து அவங்க வந்து somehow or other அவங்க பேட்டிங்ல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஃபெர்குசன் ஒரு bowler இருக்காரு. அவர் the earlier they bring to the team slightly it will be better. இல்ல ஆக்சுவலா நேத்து வந்து நான் சும்மா ஃபேண்டசி டீம் பிக் பண்ணுவேன். அதை போட்டுட்டு இருக்கும்போது வைசாக் விஜயகுமாரோட பேரை போட்டிருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் கேம் வந்து கேகேஆரோட 5 ஓவர்ஸ் போட்டு 23 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸ்லோவர் பவுன்சர்ஸ் போட்டிருக்காரு. இந்த வருஷம் ஆர்சிபில விக்கெட்டும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இட்ஸ் பீன் டர்னிங். நேத்து கூட பாத்தீங்கன்னா எம் சித்தார்த் போட்டாரு மேல லூப்பியா, நல்ல க்ளோஸ் பால் தான், ஹிட் மீ லெங்க்ல தான் இருந்தது. கிரிப் ஆகி அவுட் சைட் எட்ஜை கேட்ச் பண்ணி விராட்டுக்கு இங்க போய் விழுந்துச்சு. ப்ரீவியஸ் கேமும் பாத்தீங்கன்னா கேகேஆரோட விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஸோ இட் இஸ் பீன் குவைட் சர்ப்ரைசிங் அட் ஆர்சிபி. பட் ஆன் தட் நோட் சாரி ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. இவிஆர் கொஸ்டின் கேட்டிருக்காரு நம்மளோட ஃபேன் ஆடியன்ஸ். அவர் எப்பவுமே கேட்கிறாரு, எம்ஐ டிட் வெல் இன் த பாஸ்ட் ஆஃப்டர் அ ஸ்லோ ஸ்டார்ட், பட் தட் வாஸ் ஒன்லி 8-team tournament. Everybody was not considering that. I don't bet on them this time அப்படிங்கிறாரு. இட்ஸ் டூ early to rule out a team. இல்ல இத்தனை இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல 10 டீமுக்கு 8 டீமுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா பாலாபாய்? நீங்க பாத்தீங்க 10-team tournament பாத்துட்டீங்க, 8-ம் பாத்துட்டீங்க. உங்களோட தாட்ஸ்? So of course 8-team tournament 10-team tournaments எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் டிஃபரெண்ட் டீம்ஸோட. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஐ டூ குட் அ டீம் டு நாட் பி இன் தி சிச்சுவேஷன். ஏன்னா நேம்ஸ் பாருங்க, ஒரு ரோஹித் சர்மா இந்தியன் டீம்ல ஒயிட் பால் கிரிக்கெட் லெஜெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொரு சைட்ல போலிங்ல பூம்ரா வேற லெவல், மாடர்ன் டே லெஜெண்ட், வேற லெவல் போலிங் போட்டு இருக்காரு அக்ராஸ் ஆல் ஃபார்மேட். ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு கோ டு ஆப்ஷனை வச்சுட்டு டெஃபினட்டா ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்.
கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கம்போசர் லிட்டில் பிட் ட்ரெஸ்ஸிங் ரூமோட அந்த அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆன் த ஃபீல்ட் அவங்க எல்லாம் இவ்வளவு வருஷம் வின் பண்ணிருக்காங்க. வின்னிங் ஹேபிட் இருக்கு, உங்களுக்கே தெரியும் ஆஷ். வின்னிங் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஐபிஎல் இஸ் a tough tournament. 5 வாட்டி டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நல்ல டீம். ஸோ வி ஹேவ் டு கிவ் தம் லிட்டில் பிட். அந்த ஸ்டார்ட் நிறைய டீமுக்கு இருந்திருக்கு, நாட் ஒன்லி எம்ஐ. நிறைய டீமுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் இருந்திருக்கு. நம்ம 2010லயே இருந்தோம் சிஎஸ்கே டீம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியா போல, ஆனா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல ஆடி நம்மளோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் டிஃப்ரெண்டா ஆச்சு. அதுக்கப்புறம் டைட்டிலும் வின் பண்ணோம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் T20 cricket. We have to give that kind of a time, make sure that team gels and gets that momentum, winning momentum. ரைட். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாலாபாய் சொன்னாரு, ஒரு ஸ்டால்வர்ட் டீம் ஒயிட் பால் இதுன்னு. ஒரு ஒயிட் பால் ஸ்டால்வர்ட் மும்பை சைட்ல இருந்து வந்து இன்னும் அவர் ஹீஸ் நாட் டேக்கன் த ஃபீல்ட். சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவோட ஃபேக்டர் the moment he comes back in, is that the turning point that Mumbai is waiting for? இல்ல நானி சார் உங்க சைடுல இருந்து where do you think Mumbai is? Exactly. அந்த பாயிண்ட் தான் நான் இப்படி கை காமிச்சிருந்தேன். அது காரணம் என்னன்னா, அவங்க டீம் வந்து இந்தியன்ஸை வச்சே they can make 11 plus good foreigners வச்சிருக்காங்க. அந்த காம்பினேஷன் they have not arrived. அது அரைவ் பண்ணாங்கன்னா வானமே இல்லை அவங்களுக்கு. ஆனா இப்ப வானமே இல்லை, ஸ்கை இஸ் நாட் தேர். அதை சொல்றதுக்கு நான் இப்படி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களே வந்துட்டீங்க அந்த பாயிண்ட்டுக்கு. The moment sky comes, எனக்கு தெரிஞ்சு it will be a different team. Even without sky also அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். இப்போ அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கிரௌடு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிரௌடு வந்து பூ பண்றது அதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பண்ணாதான்னு நம்ம சொல்ல முடியாது, சொன்னா இன்னும் ஜாஸ்தி தான் பண்றாங்க. அதனால ஜஸ்ட் இக்னோர் இட், அவ்வளவுதான். நான் எனக்கு தெரிஞ்சு அந்த நாய்ஸே தேவையே இல்லை, நீங்க மாட்ட கத்தின்னு இருங்கப்பான்ட்டு. பட் என்னன்னா, ஹர்திக் பாண்டியோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கு. அதாவது இட் இஸ் அஃபெக்டிங் ஹிம். ஹர்திக் பாண்டியா ஜென்ரலா அஃபெக்ட் ஆகாது. பட் இப்ப என்னன்னா, அவர் வந்து பேட்டிங் ஆடும்போது டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு கேட்கிறாரு, அதெல்லாம் பண்ணிக்கிறாரு, சிரிக்கிற விக்கெட் போகும்போது சிரிக்கிறாரு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் போகும்போது அவர் உள்ள சிரிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இட்ஸ் அ புட் ஆன் திங். அதுல என்ன தெரியுதுன்னா, இஸ் நாட் இன் த கரெக்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஜாம்நகர் போயிருக்காங்க, போயிட்டு நல்லா பிரெட் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்டு ஜாம்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா ஆட போறாங்க. இதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் 2013 இதே மாதிரிதான் கேப்டன்சிய ரிக்கி பாண்டிங் வேர்ல்ட் கப் வின்னர், 2 வேர்ல்ட் கப் என்னென்னலாம் அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து பிடிங்கி ரோஹித் கையில கொடுத்த போது யாருமே எதுவுமே சொல்ல, ஏன்னா இந்த டீம் தோத்துட்டே இருக்கு, சரி ஏதாவது விடிவு காலம் பறக்குமான்ட்டு. இப்பயும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப நீங்க கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணீங்கன்னா, லாஸ்ட் 3 years மும்பை ஹஸ் டன் நத்திங். அண்ட் ரோஹித் சர்மா as a batsman has also இந்தியாவுக்கு பொழந்து கட்டுறாரு, டோட்டலி கான்ட்ராஸ்ட் டு மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்களும் வந்து ஒரு மூவிங் ஃபார்வர்டுக்கு ஒரு பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பிளோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிரௌடு வந்து அது வந்து ஒரு நம்ம எதுவுமே, நீங்க கூட ஒரு செம்ம ட்வீட் போட்டிருந்தீங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்கலாம் கேட்டிருந்தீங்க. ஆனா பட் அவங்க எப்படி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க பேசினே இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம வாங்கிக்கிற மாதிரி, திட்டும் போது வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல நான் என்ன வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு ரெஃபர் வாஸ், இது எல்லாமே வந்து ஆல் ஆஃப் தெம் ஆர் இந்தியன் பிளேயர்ஸ். So at the end of the day வந்து it is only going to create a divide and wider netங்கிறதுனால I was just asking. I'm not saying எல்லாரும் நிறுத்திங்க அப்படின்னு நான் சொன்னோன்னு எல்லாரும் இப்படி நிறுத்துவாங்க அப்படிலாம் கிடையாது. பட் ஐம் ஷுர் போய் சேர வேண்டியவங்களுக்கு போனா ஒரு 10 பேர் மாறினா கூட ஹாப்பி தான். இந்தியன் கிரிக்கெட் அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் பினக்கல் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி சுதர்ஷன் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, எனக்கு அந்த கேள்வியோட பர்டினன்ஸ் இப்பதான் புரிஞ்சுது. இஸ் இட் ரைட் டு பேக் கேரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் இன் ஐபிஎல் தென் ஆர் இந்தியன் யங்ஸ்டர்ஸ், ஸ்பெஷலி bowlers, ஸ்பெசிபிகலி bowlersன்னு கேட்காரு. I think what he's trying to ask was foreignல இருந்து வந்து வர inexperienced players எல்லாம் வந்து கேரி பண்றோம் சம்டைம்ஸ் இன் ஐபிஎல், அவர் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி கேரி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. பாலாபாய் உங்களோட தாட்ஸ்? யூ வுட் ஹவ் பீன் நீங்க people also who have அது அன்அர்த் பண்றது இப்ப பாக்குறோம். ரீசன்ட் பாஸ்ட்ல நீங்க மயங்க் யாதவ் மாதிரி ஒரு டேலண்ட், ஹர்ஷித் ராணா அருமையா பண்ணிட்டு இருக்காரு, ஃபாஸ்ட் bowlingல நிறைய டேலண்ட் இஸ் பீன் ரெகக்னைஸ்ட். ஃபாரின் ஓவர்சீஸ் டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே நார்மலா நம்ம ஆடும் போது ஆஷ் நிறைய ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு 5-6 years முன்னாடி லெஜெண்ட்ஸ் தான் வருவாங்க. ஒரு ஸ்டீஃபன் ஃபிளமிங், ஒரு மைக்கேல் அசி, ஒரு முத்தையா முரளிதரன், மேத்யூ ஹேடன், மக்காயா ஆண்டனி, ஆல்பி மார்க்கல், அது மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஹெவி வெயிட்ஸ் அவங்கவுங்க நேஷனல் டீம்ல ஹெவி வெயிட்ஸ் தான் வருவாங்க. பட் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸே எடுக்கிறாங்க. அவங்க கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸ், அன்ப்ரூவன் பிளேயர்ஸ், லிட்டில் பிட் அந்த டேலண்ட் ஸ்கவுட்ஸ் அவங்க வந்து நிறைய அந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைட்ல எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்லி கொஞ்சம் டூ ஏர்லி, பிகாஸ் ஐபிஎல் அந்த அளவுக்கு ஈஸி டோர்னமெண்ட் கிடையாது. நீங்க உங்க ஊர்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா டஃப் கண்டிஷன் ஃபார் bowlers ஒன்னு.
இன்னொன்னு வந்து இங்க அடாப்ட் ஆகிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. இந்த டோர்னமெண்ட் ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் கம் குட். ஒரு வாட்ஸனை நீங்க எடுத்துக்கோங்க, சிஎஸ்கே வந்து அருமையா பண்ணாரு. நீங்க அட் த சேம் டைம் நிறைய பேர் பிராவோ டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் த குளோப். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாவே மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் தேன் ஒரு சின்ன ரூக்கி ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு ஆகிட்டு சிஎஸ்கேக்கு வரா மாதிரி ஒரு ரூட் வச்சுக்கணும், பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மொயின் அலி, ஷேன் வாட்சன் எல்லாமே அங்க ஆர்சிபியில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, சிஎஸ்கேக்கு வந்தோடனே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு ரூட் அது. நான் வந்து மும்பைல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான், சென்னையில இருக்கிற தான், பேர் சொல்லல, பேர் சொன்னா அவர் மேல கோச்சிப்பாரு. பாலாபாய் கண்டிப்பா தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட நேற்று பேசிட்டு இருந்தேன், சும்மா மேட்ச் முடிஞ்ச உடனே நான் காஃபி குடிக்க வரேன்டா அப்படின்னாரு. வந்தாரு. நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, the வேல்யூ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அதாவது முன்னாடிலாம் வந்து ஐபிஎல் நீங்க இஃப் யூ ரிமெம்பர் T20 டான் ஸ்போர்ட்ல வந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் விளையாடவே மாட்டாங்க, இட்ஸ் அ யங் மேன் ஸ்போர்ட், மல்டி ஃபேசட்டட் கிரிக்கெட்டர்ஸ் தான் விளையாட முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய ஜார்கன்ஸ் வரும் அடிக்கடி கிரிக்கெட்ல. இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஒன்று தெரியாம வந்துருச்சுன்னா மேனேஜ்மெண்ட் லெசன் டப்புன்னு எடுத்துருவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, the வேல்யூ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பிகமிங் இன்கிரெடிபிள். உதாரணத்துக்கு நம்ம எம்எஸ் தோனியோட அந்த நாக் எடுத்துக்கலாம் வைசாக்ல. நான் ஒரு சின்ன பாயிண்ட் நோட் பண்ணேன், அஃப்கோர்ஸ் சின்ன பாயிண்ட் தான், எனக்கு அது பார்க்கும்போது சிரிப்பும் வந்தது, ஒரு லேர்னிங்கும் இருந்தது. கலீல் போட்டுட்டு இருந்தாரு லாஸ்ட்ல, வைட் யார்க்கர் ஃபீல்டு வச்சுட்டு கலீல் போட்டுட்டு இருந்தாரு. தோனி என்ன பண்ணாருன்னா, நம்ம இந்த நாக்கிங்க்கு ட்ரில், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட்லி அவுட்ஸ்டாண்டிங் நாக், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவர் இன்னும் ஜாலியா பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி சிக்ஸ் எல்லாம் கடைசி விட்டு இருந்தாரு. ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால ஸ்கூப் பண்ற மாதிரி தூக்கி சிக்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. அதுல என்னன்னா, கலீல் வைட் யார்க்கர் போட போறான்னு தெரிஞ்சு நம்ம த்ரோ டவுன் எல்லாம் பண்ணுவோம்ல பாலாபாய், சும்மா அண்டர் ஆர்ம்ல போட்டு கவர் டிரைவ், அந்த மாதிரி காலை தூக்கி எக்ஸ்ட்ரா கவர் கிட்ட வச்சுட்டு பழையன்னு ஒண்ணு வச்சாரு கவர் மேல சிக்ஸ். அது என்னன்னா, அவருக்கு தெரியும் கலீல் வந்து வைட் யார்க்கர் ஃபீல்டு வச்சுட்டான், வைடா தான் போட போறான், அவன் ஸ்டம்ப் மேல போடவே போறது இல்ல, உன்னால முடிஞ்சா நீ ஸ்டம்ப்ல போடுறான் அப்படிங்கிற மாதிரி காலை தூக்கி ஆஃப் ஸ்டம்ப்ல வச்சு 2 வச்சாரு. இதெல்லாம் திஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இன்னொன்னு நீங்க பேசி ஆகணும். ஒரு 10 months கிரிக்கெட்டே ஆடுறதுங்க, ஸ்ட்ரெயிட் அவே சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்து நீங்க வரணும், ஸ்ட்ரெயிட் அவே ஐபிஎல் மோடு. அஃப்கோர்ஸ் அவ்வளோ கிரிக்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். நீங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த ஃபீல் செட் மைண்ட்ல இன்ஸ்டிங்டிவா ஒர்க் ஆகும், இந்த ஷாட் ஆட முடியும்னு ஒரு கன்விக்ஷன், இதெல்லாம் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சோ மெனி ஹிட்ஸ் நம்மளே பார்த்திருக்கோம். எவ்வளோ ஒரு ஹவர்ஸ் கணக்குல அந்த பவர் ஹிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாருன்னு. பட் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட் அவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஒரு பிரில்லியண்டான நாக். கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா அந்த மேட்ச் சிஎஸ்கே ஃபேவரா போயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வந்து மேட்ச் ஃபேவர்ல போயிருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் திங்க் சோ. அது ஃபேவரெல்லாம் போயிருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் தோனி வந்து இப்போ தோனிக்கே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பா இருக்கும். ஏன்னா 10 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கிரிக்கெட் ஆடுறாரு. அவர் வந்து நிறைய பிராக்டிஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், பிராக்டிஸ்ல நீங்க என்னதான் சிக்ஸ்லாம் அடிச்சா கூட மேட்ச் சிச்சுவேஷன்ல அடிக்கிறது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ தோனிக்கே வந்து இது வந்து இல்ல, நம்ம கேம் என்னப்பா, ஏப்ரல் 5, 2005 பாகிஸ்தானோட வைசாக்ல தான் நம்ம இதே மாதிரி தானே ஆடணும், 20 வருஷம் கழிச்சோ நான் திரும்பி வந்துட்டேனா அதே மாதிரி திரும்பி வந்திருக்கேன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நார்க்கியா நீங்க கலீல் அடிச்சது கூட விடுங்க, கலீல் வந்து இங்கதான் போட போறாரு, நார்க்கியா வந்து 145, 150 போடுற நார்க்கியாவை அவர் கடைசி ஓவர் வந்து என்னது இது நெட்ஸ்ல கூட இப்படி ஆட மாட்டாங்க, அப்படி அடிச்சாரு போட்டு. சோ தோனிக்கே இட்ஸ் அ பாயிண்ட். இப்போ என்னன்னா, ஈவன் தோ தே லாஸ்ட் தி மேட்ச் அகைன்ஸ்ட் டிசி, இப்போ எல்லா டீம்ஸுக்கும் தெரியும் தோனி இஸ் தேர். சோ தோனி கேன் வின் தட் எக்ஸ்ட்ரா ஒரு 60 டு வின் இன் 4 overs or 3 overs இருந்தா கூட தோனி இஸ் தேர்ன்ற ஒரு பயம் வந்து இட் ஹஸ் கிரியேட்டட் அமங் ஆல் தி டீம்ஸ். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தோனி வந்து முன்னாடி இருந்தா கூட இந்த மாதிரி ஆடி இருப்பாரு சொல்ல முடியாது. பட் வந்து ஆடின கேம் எனக்கு கபாலி தான் ஞாபகத்துக்கு வந்தது. வந்துட்டேன் சொல்லு, அப்படியே 19 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 5 எப்படி இருந்தானோ அப்படியே வந்துட்டேன் சொல்லு. லாங் ஹேரோட வந்துட்டாரு, ஷர்ட் மட்டும் கலர் தான் வேற, எல்லோ ப்ளூ. இல்லனா வந்து அந்த மேட்ச் நினைச்சுப்பாங்க பார்த்தா. எனக்கு என்னன்னா திருப்பி டெஃபினெட்லி நாட் கண்டிப்பா சொல்லுவாரோன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னையா கவர்ஸ்க்கு மேல தூக்கி லோ பண்ணிட்டா சிக்ஸ் அடிக்கிற அநியாயத்துக்கு இல்ல. ஒரு இப்போ நானி சொன்னாரு, மத்த டீம்லாம் பாத்துட்டு இருப்பாங்க 4 overs 60 runs அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு பாலாபாய். எனக்கு ஒரு கொஸ்டின் திருப்பி ரைஸ் ஆகுது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரெட் பால்ல ஒன் டே கிரிக்கெட் விளையாடினோம், உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அப்பெல்லாம் 10 overs 60 runs தேவைப்படும், 7 விக்கெட் இருக்கும், போலிங் டீம் வின் பண்ணிடும், ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும், பால் ஸ்லோவா வரும், எல்லாமே நடக்கும். இப்ப சடனா பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 over 40 run இருந்தா கேம் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 4 over 60 run இருந்தா கொஞ்சம் நல்லா போடணும்டா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கு. ஓவருக்கு 20 run கூட சேஸ் பண்றாங்க. வேர் இஸ் த கேம் ஹெட்டட்? இது வந்து நீங்க ஒரு bowler தரப்புல இருந்து என்ன பாக்குறீங்க? இஸ் இட் a bowling quality thing? Is it pitchers getting better? Is it bats getting better? Or is the batsmanship better? என்ன நினைக்கிறீங்க?
See, obviously many things comes into play. One on the batsman oda confidence over the period of time, playing fearless. நீங்க ரேம்ப்லாம் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல. நம்ம ரெட் பால் ஆடின டைம்லலாம் கொஞ்சம் அந்த பயம் இருக்கும் உடம்பு மேல. பாலாபாய் ஃப்ரீஸ் ஆயிட்டாரா? ஓகே, பாலாபாய் ஃப்ரீஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்ட். ஆக்சுவலா என்ன கேம் எவால்வ் ஆயிருக்கு. அது வந்து கிளியரா வந்துட்டார். பாலாபாய் இஸ் பேக். ஒரு ஃபீல் செட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிறைய அந்த ஃபீல் செட்ஸ், அது இல்லாம வந்து போலருக்கு ஒரு நல்ல விஷயம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டிவ் ஆகியிருக்காங்க. ஒரு 2 பவுன்சர் ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 பவுன்சர் ரூல் வில் ஆட் ஒரு அப் ஃப்ரண்ட் ஓவரோட ஸ்டார்டிங்ல ஒன்னு போட்டு பின்னாடியும் போடலாம், பேக் எண்ட்லயும். அட் த சேம் டைம் பேட்ஸ்மேன் வில் பி கெஸ்ஸிங் இந்த பால் வரப்போதா இல்லையா. அந்த மைண்ட்ல பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு தாட் எப்பவுமே இருக்கும். அந்த ஃபியர் ஃபேக்டரும் இருக்கும் இந்த சைட்ல. ஸோ போத் த சைட்ஸ் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிருக்காங்க மென்டல் சைட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல. அது இல்லாம வந்து சிக்ஸ் சிட்டிங் இஸ் பிகம் வெரி ஈஸி. நான் ஒயிட் பால் கிரிக்கெட் ஹஸ் சேஞ்ச். ஒயிட் பால்ல அந்த ரிவர்ஸ் ஸ்விங்ன்ற ஆர்ட்டே போயிடுச்சு. ஆஷ் எனக்கு தெரிஞ்சு பத்தினா நான் கொஞ்சம் லேட் டெய்லன் பண்ணாரு. ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அந்த ரெட் பால் கன்சிஸ்டன்டா பாகிஸ்தானி bowlers have created that reversing into play. அந்த ஆர்ட் ஒயிட் பால்ல ரீசன்ட் பாஸ்ட்ல கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு மாடர்ன் டே கிரிக்கெட்ல. லென்ஸ்ல இருந்து எதுவுமே ஆகல. சோ உன்னோட ஒரே ஆப்ஷன் அந்த யார்க்கர். எவ்வளவு பேரால பூம்ரா மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஆக்ஷன் வைட் ஆஃப் த கிரீஸ், இன்கமிங் டெலிவரி. பட் எல்லா bowlரும் ஒரே மாதிரி போட முடியாது. சம் bowlers will miss the lens. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் bowlers நிறைய பேர். ஓகே, அகைன் பாலாபாய் மிஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ நானி ஐ வாண்டட் டு ஆஸ்க் a question. ஆகாஷ் கிட்ட இருந்து ஒரு क्वेश्चन வந்திருக்கு. பாலாபாய் ஃப்ரீஸ் ஆறதுக்குள்ள ஓகே, பாலாபாய் ஃப்ரீஸ் ஆறதுக்குள்ள I will just ask you that question. ஆகாஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, do you think Manjrekar has the right to ask the crowd to behave? Does the crowd ask him to behave while criticizing player அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க தான் கமெண்டேட்டர், நீங்க தான் சொல்லணும். அப்படி சொன்னாரா மஞ்சரேக்கர் கமெண்ட்ரியில? பிஹேவ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஆக்சுவலா வந்து அதெல்லாம் அதான் சொல்றேனே, எப்பவுமே வந்து சின்ன குழந்தை தான். நம்ம எல்லாருமே சின்ன குழந்தைங்க தான். அதாவது நமக்கு எப்பவுமே பிஹேவ்னு சொன்னா வி won't behave. பண்ணாதன்னா பண்ணுவோம். அந்த டிக் 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 படத்துல இவன் சொல்லுவா தெரியுமா, பண்ணாத அப்படின்னா பண்ணுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து திலீப்புக்கு சொல்லுவாரு. திலீப்புக்கு தில்லு, அர்ஜுனனுக்கு வில்லு. அந்த அந்த இதுல அவன் வராத ஏர்போர்ட்டுக்குன்னா வான்னு அர்த்தம் அப்படின்னு. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா கிரௌட் வந்து அவங்க வராங்க, தேர் பேயிங் அண்ட் தேர் கமிங். ஸோ அவங்கள வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நீங்க பாருங்க. சர்டன் டைம்ஸ் வந்து எதுவுமே பண்ணாம இஃப் யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கேம். இந்த கேஎல் ராகுல் இந்த காதை இப்படி மூடி பார்த்துருமா, அந்த மாதிரி நீங்க வந்து ரியலாவே இஃப் யூ ஆர் ஷட் ஆஃப் ஃப்ரம் தி அவுட் சைட் நாய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது இப்ப மும்பை இஃப் தே ஸ்டார்ட் வின்னிங் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் காலி ஆயிடும், இதெல்லாம் போயிடும். ஸ்டீவ் ஸ்மித் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஷட் அவுட் திஸ் நாய்ஸ் பிகாஸ் இட்ஸ் irrelevant அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவரை கேட்டிருந்தாங்க, ஸ்டுடியோல கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணாங்களே, they were booing you after you came back after the sand gate அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இதெல்லாம் I think you have to shut it, it's irrelevant after a point of time. நம்ம வேலையை பார்க்குறோம், அவங்க they are coming to have fun, so அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இட்ஸ் a fair point. ஆக்சுவலி வந்து நானுமே கூட அதை பத்தி ரைஸ் பண்ணியிருந்தேன். நான் எந்த ஆங்கிள் இருந்து ரைஸ் பண்ணேன்னா, நம்ம பிளேயருக்குள்ளேயே அடிச்சு கூடாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல, ஒருத்தர் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். இல்ல ஆஷ், அது வந்து செம பாயிண்ட். அது நீங்க சுட்டி காட்டின பாயிண்ட் வந்து வெரி குட் பாயிண்ட். அது என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிரான்சைஸ்ல வந்து we are taking it too far. அதுல வந்து ஒரு எனிமிட்டி லெவல்ல வந்து சண்டை போட்டுட்டு சிஎஸ்கே பெட்டரா, எம்ஐ பெட்டரா, அவன் பெட்டரா, இவன் பெட்டரான்னு போயிட்டு இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் வந்து இது ஜஸ்ட் இந்த சங்கர் படத்துலாம் சொல்லுவாங்க, 5 பேர் வந்து 5 பைசா வாங்கினா தப்பா, 10 பேர் 5 பைசா வாங்கினா தப்பான்னு. அந்த மாதிரி அந்த ஆங்கிள் தான் நீங்க சொல்லியிருக்கிறது. இது வந்து ஒரு 10 பேருக்கு உரைக்கும். சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ T20 வேர்ல்ட் கப்னா எல்லாரும் ஒன்னா தானப்பா ஆட போறாங்க, நம்ம ஊர் ஆளுங்கப்பா அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் வில் பாஸ் ஆன். அதுதான் நீங்க சங்கர் வேலையை பண்ணிருக்கீங்க சூப்பரா. சங்கர் வேலை நான் வந்து அடுத்த இன்னும் பண்ணாத வேலை அது மட்டும்தான். சரி, ஓகே பாலாபாய், சாரி நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க, யூ காட் இன்டரப்டட். எனக்கு அதுல ஒரு क्वेश्चन இருந்தது, ஃபாஸ்ட் பவுலரோட ரிவர்ஸ் ஸ்விங் ஆங்கிள் இருந்து. இப்போ டியூ நிறைய வருது, டியூ வரதுனால டஸ் இட் இம்பாக்ட் ரிவர்ஸ் ஸ்விங் அண்ட் யார்க்கர் எக்ஸிகியூஷன்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தரப்புல இருந்து கேக்குறேன். See, dew of course affects the condition of the ball. நீங்க வந்து ஒரு பால் அந்த வெயிட் ஆயிடுச்சுன்னா it is going to be very difficult for bowlers, any bowler, not only fast bowler. உங்களுக்கு தெரியும் ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு, ஏன்னா சீம் வெட் ஆயிடுச்சுன்னா உங்களால சீமை பிடிக்கவே முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வசீம் அக்ரம் இன் 2012 சீசன்
என்ன ஃபோர்ஸ் பண்ணி அக்ராஸ் த சீம் புடி வெட்டா இருக்குன்னு சீமை பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த சீம்ல என்ன இருக்கும்னா க்ளூ போடுவாங்க. நார்மலா உங்களுக்கும் தெரியும் அந்த க்ளூ இருக்கும். அந்த வெட்டாறதால அது சோப் மாதிரி ஆயிடும். சோப் மாதிரி வழுக்கி விடும். சீமை பிடிக்கவே கூடாது நீங்க வெட் ஆகும் போது. சோ அப்ப என்ன ஆகும், உங்களோட எக்ஸிகியூஷன் லெவல் கொஞ்சம் மிஸ் ஆகும். நிறைய ஃபுல் டாஸ் வரும். நிறைய வந்து ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு அந்த டைம்ல வெட் ஆச்சுன்னா அந்த ஷார்ட் பால், உங்களால ஆஃப் கட்டர் போட முடியாது. ஃபிங்கர் ஸ்பின்னர் எஸ்பெஷலி டஃபா இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து யார்க்கர்ஸ் போயிடுச்சுன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா. டெப்த்ல என்ன ஆப்ஷன் இருக்கு? லென்த் தான் போட்டாகணும். அக்ராஸ் த சீம் பிடிச்சி பவுன்சரும் லென்த்தும் நீங்க எவ்வளவு நேரம் போட முடியும்? சோ அது ஈஸி பிக்கிங் ஆயிடும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டியூ ஃபேக்டர் மேஜர் லெவல்ல எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ் ரொம்பவே ஓல்ட் பால் ஆகும். நியூ பால் அந்த அளவுக்கு இருக்காது. டெத் ஓவர்ஸ் அதாவது கடைசி எண்ட் ஆஃப் அந்த பினிஷிங் ஓவர்ஸ்ல பெரிய அளவுக்கு எஃபெக்ட் ஆகும். அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலோட டைமென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பால் ரெட் பால் 2 டிஃபரெண்ட் டைமென்ஷன். எனக்கு தெரிஞ்சு குக்கபரா பால் தான் யூஸ் பண்றோம். ரெட் பால்ல ஹேண்ட்மேட் பால்ஸ் தான் நிறைய அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். நீங்க ஒரு டியூப்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு எஸ்ஜி பால் எடுத்துக்கோங்க. மெஷின் மேட் பால் நம்ம ஆஸ்திரேலியால பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஸ்விங் ஆகாது, ரிவர்ஸ் ஸ்விங் ஆகாது. இட் டேக்ஸ் டைம். நியூ பால்ல ஸ்விங் ஆகும் பிகாஸ் பால் இஸ் லைட்டா லிட்டில் பிட் அந்த சீம் ஹேண்ட்மேட் சீம் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும். அந்த சீம் நிறைய நேரம் நிற்கும். மெஷின் மேட் பால் குக்கபரா பால் நிறைய டைம் நிக்காது. ஒயிட் பால் எல்லாமே குக்கபரா பால் நிறைய டைம் இன்டாக்டா நிக்காது. சீக்கிரமா அந்த சீம் வந்து அந்த பாலோட மர்ஜ் ஆயிடும். சோ ரிவர்ஸ் ஸ்விங்ல உங்களுக்கு ஆர்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே தேவை. அந்த ஏரோடைனமிக்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் நிறைய நேரம் அந்த சீம்ல இருந்தா தான் அது லேட்டா கர்வ் ஆகும். அதெல்லாம் மிஸ் அவுட் ஆகுது இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல இந்த மாடர்ன் டே சயின்ஸ் வித் பால் அண்ட் கிரிக்கெட். It doesn't play a big part illa. Reverse swing doesn't play a big part. Yes, Ashwin. இல்ல நீங்க ஏதோ சொன்னீங்க, we missed you. You are on mute. சொல்லுங்க. இல்ல ரிவர்ஸ் ஸ்விங் வந்து ஆக்சுவலா T20 ல it doesn't play a big part. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடுறதே 20 ஓவர். அந்த 20 இல்ல ஆக்சுவலி பாலாபாய் சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. 20 ஓவர்ல you can still reverse. ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா பால் தூக்கி 6 அடிக்கிறாங்க. போய் சிமெண்ட் எல்லாம் போய் அடிக்குது. Ball is getting ball gets hit a lot in the 20 overs. Ball is been finding the bat very often. In நீங்க ஏன் 30-40 ஓவர்ஸ்ல ஆகுதுன்னா நிறைய டைம் டெஸ்ட் கிரிக்கெட்ல விடுவாங்க. பேட் கனெக்ஷன் லெஸ் டைம். In T20 ல 75-80% of the time batsman wants to meet the ball. Most of the dot balls doesn't come from leaving. Most of the dot balls comes from off the wicket bat la irundhu. So adanaala the ball will get worn out. ஓன் அவுட் கரெக்ட். அப்போ ரைட் ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கு. நீங்க அகமதாபாத்ல மட்டும் கவலையே பண்ணுவாங்க. கண்டிப்பா ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கும். பாம்பே கல்கட்டாலாம் இருக்காது. ஏன்னா அகமதாபாத்ல வந்து கிரவுண்டுக்கு பின்னாடியே ஒரு ரிவர் இருக்கு. சோ ரிவர்ஸ் ஸ்விங் அங்க ஷூரா உண்டு. யூசுவலா செலக்ஷன் பேஸ் பண்ண क्वेश्चंसலாம் வந்து IPL முடிவுல தான் வரும். இங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆதி கேட்டிருக்காரு, with Shami ruled out, Siraj and Bishnoi அவுட் ஆஃப் ஃபார்ம். ஐயோ என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. 3 மேட்ச் ஆயிருக்கு. T20ல யார் வேணா அடி வாங்கலாம். இஸ் இட் பாசிபிள் ஃபார் மோஹித் சர்மா அண்ட் சஹல் டு கெட் இன்டு தி T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்? தட் பிரிங்ஸ் மீ டு a very important question. நானி சார், நீங்க நிறைய வந்து இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் செலக்ஷன்லாம் முன்னாடியே ப்ரிவியூலாம் பண்ணுவீங்க. பாலாபாயும் பண்ணுவாரு. இதை பண்ணும்போது IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் செலக்ஷன் பண்றது எவ்வளவு கஷ்டம்? ஷுட் இட் ஹேவ் அன் இம்பாக்ட்? யாரையாவது ஒருத்தர் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லி கூட்டின்னு போக முடியுமா? டீம் டைனமிக்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? இப்போ இதுக்கு முன்னாடியே கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, நம்ம மயங்க் யாதவ் கூட்டின்னு போயிடலாமா T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை பத்தி நான் கருத்து உங்களுது என்ன பாலாபாய், உங்களுது என்ன நானி? 2 பேர் ஃபர்ஸ்ட் யாரா? ஹூ வாண்ட்ஸ் டு கோ ஃபர்ஸ்ட்? நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்து too early to decide on மயங்க் யாதவ். அதாவது மயங்க் யாதவ் வந்து இப்போ 2 மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெரிய இன்ஜுரியில இருந்து 1 வருஷம் கிரிக்கெட் ஆடல, திருப்பி வந்திருக்காரு. இப்போ அந்த முதல் 2 மேட்ச் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் இஸ் வே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம், அதாவது எப்போ ஒரு போலரை பத்தி தெரியும் அப்படின்னா, அந்த போலரை யாருன்னா ஒருத்தர் அடிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்ன ரியல் குவாலிட்டி ஆஃப் த போலர்னு தெரியும். இது வரைக்கும் இப்போ மயங்க் யாதவ் வந்து 2 ஷாட், புல் ஷாட் 2 ஃபாரினர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர் அடிச்சாங்க. 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. மேக்ஸ்வெல் அண்ட் பேர்ஸ்டோ வெரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் bowling. உடனே வந்து பால் வந்து இடிக்குதுமான்றோம், கிரீன் போல்ட் ஆயிட்டாரு, பால் பறக்குதுமான்றோம். பட் ஆல்வேஸ் நான் பார்த்திருக்கேன் ஃபாஸ்ட் bowlers வந்து நல்ல பேட்ஸ்மேன் விட்டு ஆடும் போதெல்லாம் டெரிபிக் போலர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு பவுண்டரி அடிச்சுனா ஃபர்ஸ்ட் ஸ்விங் போயிடும், அதுக்கப்புறம் லைன் அண்ட் லெங்த் போயிடும். ஸோ அவருக்கு இன்னும் டெஸ்டே ஆரம்பிக்கல. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம வந்து மயங்க் யாதவ் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாமா? அதாவது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ரீசன்சி பயாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி.
துடும்ல அடிச்ச உடனே அந்த ஐபிஎல் செலக்ஷனுக்கு அன்னைக்கு கார்த்தால், அதாவது ஐபிஎல் செலக்ஷன் மாதிரி இது. ஐபிஎல்ல இந்த யூரோப் ஓரியன் ஸ்மித்லாம் ஒரு வாட்டி வந்து 8 கோடி வாங்கி போனாரு. ஸோ இப்போ அதெல்லாம் என்னன்னா அதுக்கு செலக்ஷனுக்கு முன்ன ஆப்ஷனுக்கு முன்னால் வந்து துடுமும் ஒரு அடி அடிப்பாங்க, 8 கோடி 10 கோடி 20 கோடி அப்படின்னு அப்படி போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா ராங். நீங்க வந்து குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டர் பார்க்கணும். இவர் எவ்வளவு வாட்டி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்திருக்காரு, எப்படி ஆடி இருக்காரு, எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க வந்து T20 வேர்ல்ட் கப் இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் போயிட்டு சும்மா ஆட்டு வருது இல்ல, அங்க நல்ல டீம்ஸ்லாம் வருது, நமக்கு ஏலியன் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால டெஃபினெட்லி இட் ஷுட் பி a மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் முதல்ல நீங்க ஒண்ணு பேசியிருந்தீங்க, நீங்களும் பாலாவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க. அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸப்ட் ஃபீல்டிங், பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுமே அனுபவம் மட்டும் தான் வில் ஒர்க். டேலண்ட் வந்து அதுக்கு அப்புறம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஷோல உங்களை பத்தியே பெருமையா பேசக்கூடாது, நான் சொல்றேன். நீங்க அன்னைக்கு அடிச்ச 6, அந்த நார்கியாக்கு அடிச்ச 6 எல்லாம் பியூர் அனுபவம். அதாவது என்னன்னா, இப்போ யூ ஹவ் கிரியேட்டட் a நியூ டைமென்ஷன். உங்களுடைய இதுலயே வந்து T20ல அஸ்வின் ஒரு போலர் நல்லா பயங்கரமா நிக்க பாருங்க. இப்போ அஸ்வின் 6 அடிப்பாருன்னு ஒரு டைமென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் பிஃபோர் நார்கியா போல்ட், அவர் எங்க போட போறாரு சொல்லிட்டு அந்த பொசிஷன்ல நீங்க யூ ஆர் ஆல்ரெடி தேர். அந்த காலை பின்னாடி வச்சு நீங்க ரெடியா அந்த லாங் ஆனுக்கு மேல அடிக்கிறதுக்கு இருக்கீங்க. பிகாஸ் இப்ப தோனியை சொன்னீங்க, கலீல் போறதுக்கு முன்னாடியே அவர் காலை தூக்கி நீ சிம்பிளா போட போறதுலாம், இதெல்லாம் தான் அனுபவம். பேட்டிங்ல அனுபவம் தேவை, போலிங்ல அதே தான். நீ பால் போட வரும்போதே உனக்கு தெரியும் இந்த பேட்ஸ்மேன் வந்து இந்த 360 ஷாட் ஆட போறான், இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த ஷாட்னு. ஸோ பேட்டிங் அண்ட் போலிங் இஸ் ஆல்வேஸ் அனுபவம். ஒன்லி ஃபீல்டிங் அதுக்கு தான் நீங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கணும், வச்சு க்ரூம் பண்ணி அதுல இருந்து ஒருத்தர் 2 பேர் எடுக்கலாம். அதுதான் என்னுடைய எப்பவுமே மை தியரி இஸ் லைக் தட். It should be 80% experience, 20% youth. அனிஷா சூப்பர் நல்லா எக்ஸ்பிளைன், வெரி என்ஜாயபிள். பாலாபாய், உங்களோட தாட்ஸ்? See, I differ a little bit different. Over the period of time, the captains like Clive Lloyd and Imran Khan identified bowlers, identified what makes the champion side. So over the period of time, they unearthed talent. They went out of their comfort zone. Lloyd, after losing on the Australian series, or a battery of fast bowlers uruvaknaru, where 10 years of cricket was taken care with intimidation in modern அந்த time cricket. அதுக்கப்புறம் இம்ரான் கான் again he felt like எனக்கு ஒரு சைடுல நான் கிரியேட் பண்ற ப்ரெஷர், பட் இன்னொரு சைடுல அந்த ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வசீம் அக்ரம், ஒரு வக்கார் யூனிவர்சிட்டி நெட்ல இருந்து ஒரு அன்அர்த் பண்ணாரு சடனா. ஸோ ரா டேலண்ட், ஒரு எக்ஸப்ஷனல் டேலண்ட், ஒரு இந்த டேலண்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்றது இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல நிறைய ஃபைனல்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே இருந்திருக்கீங்க, நிறைய பிக் கேம்ஸ் we are not able to cross the line with last 10 years சாம்பியன்ஷிப் அடிக்காததுக்கு அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்ன மிஸ் ஆகுது? வாட் மேபி எவ்வளவு நாள் லைக் ஒரு சைட்ல பூம்ரா ஓகே, ஷமி ஓகே, இன்னொரு சைட்ல சிராஜ். அஃப்கோர்ஸ் வென் யூ ஹேவ் இன்ஜுரின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கமிங் ஆயிடுது. சடன்லி நம்மளோட அட்டாக் லிட்டில் பிட் லுக்ஸ் லைக் ஓகே, இவங்களுக்கு அப்புறம் யாரு இருக்கா? அவங்க வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு, 2015ல இருந்து இருக்காங்க, 2017ல இருந்து பூம்ரா இருக்காரு. சோ அவங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் bowlers யாரு, குவிக் bowlers யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, we have to identify now. We have to find out if the raw talent have a proper ஒரு plan or road map for him to make sure how good he is going to be for all 3 formats. If he is going to be good for எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும், டெஸ்ட் கிரிக்கெட்ல வேணுமா, ஒரு ஒன் டே கிரிக்கெட்ல வேணுமா, நெக்ஸ்ட் என்ன வருது, ஓகே அட் ஒன் எண்ட் யூ ஷுட் நாட் ஓவர் அவங்கள சூப்பர் ஃபாஸ்ட்ல நீங்க எடுத்துட்டு போக முடியாது. மேக்கிங் ஷுர் தட் there is a road map for them to go, because fast bowlers we have not produced. Recent pastல தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். over the years நம்ம வந்து 150 போடுற ஃபாஸ்ட் bowlers எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதில்ல. Recent past, because of that excitement, some natural talent somewhere unearthed ஆகுது. அதுவே தானா அங்கங்க அந்த talent scouts புடிச்சு எடுத்துட்டு வராங்க. So it has been an exposure which has been openly able to witness in IPL kind of a tournament where you can test against best batsmen in the world. You will be tested and temperament will be tested. உங்களோட அந்த composure, உங்களோட அந்த form எல்லாமே tested. So it's the best place to know another talent. If the talent is recognized, why not, I would say. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ரெண்டு டூ சைட்ஸ் டு த காயின் அப்படிங்கிறது பாலாபாய் சொன்னது. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்தது. 92 வேர்ல்ட் கப்ல வந்து இம்ரான் கான் வந்து நீ சொன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இம்ரான் கான் வந்து இவர் இன்சமாமை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாரு. அவர் எங்கேயோ ஒரு நெட்ல ஆடுறத பார்த்துட்டு கூப்பிட்டு போயிருந்தாராம். அப்போ வந்து இன்சமாமை கூப்பிட்டு போயிட்டு ஆட வச்சிட்டாரு டைரக்டா. இன்சமாம் வந்து கொட்டிட்டே இருந்தாராம், ரன்னே வரலன்னு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வந்து இன்சமாமே கொஞ்சம் டல்லா இருந்தாராம். அப்புறம் ஒரு ஏதோ குரூஷியல் கேம் ஆஸ்திரேலியால போயிட்டு இம்ரான்ட்ட சொன்னாராம்,
எனக்கு வரவே இல்லை, என்ன போய் ஆட வைக்கிறீங்களே, நான் வேணா உக்காந்துக்கிறேன் அப்படின்னாரா. அவர் சொன்னாரா, உன்னை உக்காத்தி வைக்கிறேன்னா நான் ஊர்லயே உக்காத்தி வச்சுட்டு வந்திருப்பேன், எனக்கு என்ன தெரியும் உன்னை வச்சு என்ன பண்ணணும்னு, நீ போய் பேடை கட்டு விளையாடுற வேலையை பாருன்னாராம். ஸோ ஐ மீன் இன் அ சென்ஸ் அவர் சொல்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூ, அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் அ ஹஞ்ச். பட் ஆனால் ஐபிஎல்னு வந்துருச்சுன்னா அந்த எவ்ரி டைம் நம்ம பார்த்தோம்னா ஒரு T20 வேர்ல்ட் கப் கம்ஸ் ரைட் ஆஃப்டர் தி ஐபிஎல். அது வரும்போதோ இல்லை ஒரு இதுக்கு வரும்போதோ நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. ரவி பாய் கூட இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு காமெண்ட்ரியில, யூ ஹேவ் டு பிக் தம் ஹாட் அப்படின்னாரு. அதாவது அவங்க வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னா அந்த ஹாட் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணாரு. இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஐ திங்க் T20 லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் ஒரு அன்னோன் டெரிட்டரியில் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். வேற ஒரு ஆஸ்திரேலியா பார்த்தா ரிவர்ஸ்ல போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா என்ன பண்றாங்கன்னா அவங்க போயிட்டாங்க அந்த கிரிக்கெட் கிளாசிக்ஸ்னு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ESPNல ஒரு ப்ரோக்ராம் வரும், பாத்திருக்கீங்களா? பழைய காலத்து மேட்ச் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஸ்திரேலியா என்ன பண்றாங்கன்னா பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், அவங்க ஜாம்பா, அந்த 4 பேர் என்னன்னாலும் அவங்களை கூட்டு வந்துருவாங்க. டேவிட் வார்னரை கூட்டு வந்துருவாங்க, ஸ்டீவன் ஸ்மித்தை கூட்டு வந்துடுறாங்க, எல்லாரையும் கூட்டு வந்துடுறாங்க, அவங்க பழைய ஆளுங்களை கூட்டு வந்துடுறாங்க. அவங்க எக்ஸ் ஃபேக்டர்னு ஒரு ஆளுக்கு போறதே கிடையாது. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். பட் அதர் டீம்ஸ் ஆர் கோயிங். ஆனா ஆஸ்திரேலியா ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிபேட்டபிள். எஸ் நானி. எக்ஸாக்ட்லி. அதாவது இதே தான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா வின் பண்றதுக்கு வந்து யூ ஹேவ் டு பிக் தம் ஹாட் எல்லாம் ரைட். பட் கை சுட்டு கூடாது இல்ல, ஹாட்னு சொல்லிட்டு கை வச்சு டம்பர் விட்டுற கூடாது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஹாட் வந்து அந்த 80-20 பண்ணும்போது அந்த 80ல இந்த ஆஸ்திரேலியன் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த 20ல யூத் இருக்கு. இப்ப பாலா சொன்ன பிளேயர்ஸ்லாம் கூட நீங்க வந்து அங்கங்க ஸ்ட்ரே பிளேயர்ஸ். இது ஒரு இன்சமாம், ஒரு வக்கார், ஒரு வசீம் அக்ரம், எவ்வளவு பேர் அந்த மாதிரி பிக் பண்ணி எவ்வளவு பேர் நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம். அவர் அதான் சொல்றாரு. அவர் சேயிங் 1-2 எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் தேவைன்னு சொல்றாரு. கரெக்ட். பாலா சொல்றது நான் ஒத்துக்கிறேன். அதுதான் அந்த 20% will make ஒரு 3 பிளேயர்ஸ் இல்ல. சோ 3 பிளேயர்ஸ் யூ கேன் பிக். இந்த மாதிரி நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இப்ப பாலா சொல்ற மாதிரி மயங்க் யாதவ் யாருன்னா அந்த டைப்ல இருக்குவாங்க. இன்னொன்னு நம்ம வேர்ல்ட் கப் இந்தியன் இதுவே வந்து என்னன்னா வேர்ல்ட் கப்பை பத்தி நம்ம ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்கோம். we have not won world cup, we have not won world cupனு பேசினே இருக்கோம். 83ல அடிச்சு 28 வருஷம் வெயிட் பண்ணிட்டு 2011ல பண்ணிருக்கோம். அதுக்கு நடுவுல தான் அந்த FAB 5, FAB 10, FAB 20 எல்லாம் ஆடி இருக்காங்க. எந்த வேர்ல்ட் கப்புமே நம்ம அடிக்கல. அதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போ வந்து தோனி அடிச்சதுல இருந்து 11க்கு அப்புறம் 15 இல்லையா, ஐயோ 19 இல்லையா, 28 வருஷம் வெயிட் பண்ணிக்கமா. இப்பதான்ப்பா 13 வருஷம் ஆயிருக்கு. இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் we came to the final. ஃபைனல்ல நமக்கு வந்து டீம் செலக்ஷன்ல கொஞ்சம் தப்பாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அது எதனால அந்த டிசிஷன் மேக்கிங் அதெல்லாம் விட்டுருங்க. இட் வாஸ் a final, one team has to win. that day Australia was better team, விட்டுருங்க. அதுல வின் பண்ணிட்டாங்க. ஸோ கம்மிங் டு a final itself is a great thing. அதாவது இப்ப நமக்கு என்ன, நம்ம ஊர்ல ஒண்ணு they want winners or losers. இந்த இன்டர்மீடியேட்டே கிடையாது. என்ன வெதர் he tried, அது பண்ணானா, அவன் என்ன பண்ணா, ஏது பண்ணா, எதுவுமே கிடையாது. நீ தோத்துட்டப்பா, நீ போ, அவ்வளவுதான். இல்ல எனவே ஐ திங்க் நான் எக்கோ பண்ணுவேன் கொஞ்சம் ஃபேன்ஸோட சென்டிமெண்ட். என்னன்னா ஐபிஎல் வந்திருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அன்இமேஜினபிள் பிளேசஸ்ல இருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, அதான் வந்து இவங்க இங்க வர முடியும் அப்படின்னு நம்ப முடியாத இடத்துல இருந்தும் ஆள்களும் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா இஸ் a country full of talents வந்திருக்காங்க. சடன்லி இந்தியா has become a சூப்பர் பவர். ஒரு மாதிரி இந்தியா ஒரு கிரிக்கெட்ல ஒரு சூப்பர் பவரான பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹவ் ரிசன் அப்படிங்கறதான் சொல்லலாம். பாலாபாய், இஸ் இட் a fair point? நம்ம டைம்ல இந்தியா ஆடுறதுன்னா பெரிய விஷயங்க. ஐ மீன் 2002ல அப்படின்னு அந்த வெயிட் பண்ணோம், ஒரு சான்ஸுக்கு வெயிட் பண்ணோம். ஏன்னா அதுதான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷோகேஸ் ரீசன் பாஸ்ல T20ல நிறைய பிளேயர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. நியூ பிளேயர்ஸ் அந்த ஃபார்மேட்ல ட்ரை பண்றாங்க. நீங்க பாக்குறீங்க எல்லாருமே ஆடிட்டாங்க. இப்ப இருக்கிற ஐபிஎல் கிரிக்கெட்டர்ஸ் வந்து 3/4 பேர் இந்தியன் கேப் ஹோல்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அன்கேப் கிடையாது. எல்லாருக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு குட் சீசன், ஒரு நல்ல சீசன் இன் ஐபிஎல் வித் ஃபாலோட் பை அ குட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசனா இருந்ததுன்னா உங்களுக்கு டைரக்டா இந்தியன் டீம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அந்த மாடர்ன் டே ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், ரொட்டேஷன் பாலிசி, அட் த சேம் டைம் பெரிய பூல். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈகோ சிஸ்டம் பெருசாயிடுச்சு. ஐபிஎல்ன்ற ஒரு விஷயம் இந்தியன் கிரிக்கெட்டோட டாமினன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன் வேர்ல்ட் கிரிக்கெட்ல பெரிய லெவல்ல வந்திருக்கு. ஸோ வேர்ல்ட் கிரிக்கெட்ல நீங்க கம்பீட் பண்ணணும்னா இது வந்து இன்னும் வந்து நல்லாவே வந்து வளர உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபுட்பால் எப்படி வந்து பிரேசில்ல ஒரு டைம்ல வந்துட்டே இருந்ததோ, ஃபுட்பால் அந்த அளவுக்கு ஒரு football players kept on coming. That is why they won multiple number of world cups. So அந்த அளவுக்கு அந்த பேஷனும் அந்த அளவுக்கு அந்த இன்வால்வ்மெண்ட்டும் இருந்ததுன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதை ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா நம்ம பிக் டோர்னமெண்ட் இஸ் நாட் டூ ஃபார் அவே டு வின். Too far away தான் ரைட் வேர்டு. Admin, you keep bringing the questions in, but Nani, coming back to the topic of existing IPL. Okay, இப்போ இந்த ஐபிஎல்ல டீம்ஸ் ஆர் பொசிஷன். இப்போ நீங்க பாத்துறீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் 3 கேம்ஸ் விளையாட்டாங்க. எல்லா டீம்ஸுமே யாருமே இன்னும் 4 கேம்ஸ் ஆடலன்னு நினைக்கிறேன்.
இங்கேருந்து நீங்க பார்க்கும்போது வாட் ஆர் த திங்ஸ் தட் டீம்ஸ் நீட் டு டூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த டேபிள், ஃப்ரம் த டாப் ஆஃப் த டேபிள், என்ன மாதிரி சேஞ்சஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் பாக்குறீங்க நெக்ஸ்ட் வீக்ல? நான் ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ டாப் ஆஃப் தி டேபிள். ஏன்னா நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற டீம்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்றத பார்த்துடலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர் நீங்க டாப் ஆஃப் த டேபிள் இருக்கீங்க. உங்களது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போலிங் அட்டாக் வந்து த பெஸ்ட் போலிங் அட்டாக் ஐபிஎல்ல இது வரைக்கும் இவ்வளவு வருஷம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல வந்து வெரி ஃபியூ டீம்ஸ் மஸ்ட் ஹவ் ஹேட். அதாவது ஓட்டியே இல்லாத ஒரு அட்டாக்கா இருக்கு. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஏன் வந்து இந்த ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்து ஆர்ஆர், கேகேஆர், ஆர்சிபி அப்படின்னு நான் வச்சதுக்கு மெயின் ரீசனே ஆர்ஆர் உடைய பேட்டிங். பட்லர் இஸ் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ பட்லர் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கும்போது ஜெய்ஸ்வால் அவர் வந்து ஒரு 20 அடிப்பார், ஷோரா டப்பு டிப்பு டப்புன்னு அவுட் ஆகி போயிடுவார். சஞ்சு சாம்சன் சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிப்பாரு, ரெஸ்ட் ஆஃப் த சீசன் மோஸ்ட்லி அவர் அடிக்கிறது கிடையாது. அவருடைய ரெக்கார்டு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோட ஆவரேஜ் 80யோ 90யோ, ரெஸ்ட் ஆஃப் தி மேட்சஸோட ஆவரேஜ் வந்து 27 அவருக்கு. இது வந்து ஒரு 5 சீசனா எடுத்து பார்த்தா இதுதான் அவருடைய இது. ஸோ அங்க சாம்சன், அதுக்கப்புறம் பராக், அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிருப்பீங்க. ஏன்னா 5 சீசன் அவர் ஆடி. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஐ பீன் சேயிங் ஃபார் a long time, அந்த டாலண்ட் வந்து இன்கிரெடிபிள். சி நான் எல்லாரும் ஒரு விஷயம் மிஸ் பண்றாங்க பராக் கிட்ட. பராக் ஒரு சின்ன பையன். ஓகே, வாட் ஹாஸ் சேஞ்ச்டுங்கிறதே ஒரு 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 ருடிமெண்ட்ரி கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும். பீப்புள் ஆர் ஜஸ்ட் மேக்கிங் a huge mistake. சின்ன குழந்தை சார் அவனை கொண்டு போயிட்டு அசாம்ல இருந்து வரான். அவன் ஹி இஸ் கேரிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஹோப்ஸ். அந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரில இருந்து அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் டு கம் த்ரூ. அண்ட் ரெண்டாவது ஒரு 17 வயசு பையன் ஃபினிஷர் ரோல் பண்ணியிருந்தான் சார் 4 வருஷமா. நம்பர் 7ல விளையாடுறது, நம்பர் 6ல விளையாடுறதுலாம் சாமானிய விஷயம் கிடையாது. நான் வந்து நம்பர் 9 நம்பர் 10ல ஆடி எனக்கு அந்த பேட்டிங் என்னன்னு தெரியாது. போவீங்க, ஒரு பால் சுத்துவீங்க, கடை மேல போகும், கடையை சாத்தி அமுச்சிருவாங்க. அடுத்த மேட்ச் போகும்போது ஐயோ என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லி 4 பால் ஆடுவீங்க, ரொம்ப ஸ்லோ ஆயிடும் ஸ்ட்ரைக் ரேட், திருப்பி அதுக்கும் திட்டுவாங்க. ஐயோ திருப்பி சுத்துவான், ஆவரேஜ் இருக்காது, ஸ்ட்ரைக் ரேட் இருக்காது, மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியாது. ஃபினிஷிங் ரோல் ரொம்ப கஷ்டம். அதுக்கு ப்ரிசைஸா இல்ல, நான் அந்த மாதிரி திடீர்னு ஃபினிஷிங் ரோலுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். நான் இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், அடிக்கிறதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன மேட்ச் பால் விக்கெட் சீம் ஆகுது, மார்னிங் வான்கடையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் மாதிரி பால் சீம் ஆகுது. திடீர்னு உள்ள போயிட்டா அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரோல். அண்ட் அதனால இந்த வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, த கிரேட்டஸ்ட் திங் இஸ் அவன் இஸ் ஹேட் அ கிரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன். ஆன் டாப் ஆஃப் தட் நான் பார்த்துருக்கேன், நான் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், அவன் அடிச்சிருக்கிற சில நாக்கெல்லாம் பிராக்டிஸ் மேட்ச்ல இல்ல, ஹேய் யாரா நீ, என்னடா இப்படிலாம் அடிக்கிற, இல்லீகல்ரா அப்படின்னு கேட்கற மாதிரி அடிப்பான். அவனை என்னன்னா நம்பர் 7 அவுட் இப்ப நம்பர் 4ல ரோலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் அபார்ட் ஃப்ரம் ஹிம் ஹேவிங் a very good first class season. அசாமுக்கு போய் கொட்டை போட்டு ரன் அடிச்சிருக்கான் இந்த வருஷம். அதனால வந்து தட்ஸ் a huge difference. ஆனி அதுதான் ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அதாவது ஒரு நம்பர் 4 ஸ்லாட்ன்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லாட். அதுல வந்து ஒரு பராக வந்து நீங்க வந்து வச்சிருக்கீங்க. அதாவது நான் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல நான் ஷோ பண்ணும்போது நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அவங்க ரூட் வந்து பர்ஃபார்ம் பண்ணாட்டி கூட there was some stability in the batting that Joe Root a great player is there. ஸோ ஜோ ரூட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன இருக்குன்னா பராக் இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, செம்மையா ஆடுறாரு. அதுல வந்து நோ 2 ஒப்பீனியன் கிடையாது. பிரில்லியண்டா ஆடுறாரு, எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் நீங்க சொன்ன மாதிரி ஆயிட்டு இருக்காரு. பட் பராக் மட்டும் அடிக்காம போயிருந்தாருன்னா அதுக்கப்புறம் யாரு உங்களை தான் அனுப்புவாங்க இமீடியட்டா வந்து அந்த ஃபார் 4னா யாருன்னா அஸ்வின் பேடப் தான். ஸோ நீங்க போயிட்டு அங்க ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட்மேயரும் ஜுரேலும் நீங்க 7வது ஓவர் 6வது ஓவர்லாம் வந்தாருன்னா 10வது ஓவருக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து 15வது ஓவர் தான் வர வைக்கணும். நீங்க அது வரைக்கும் யூ ஹேவ் டு நீங்க அன்னைக்கு மேட்ச்லயே நீங்க ஏதோ ஒரு மேட்ச்ல 36/4 யூ வெண்ட் இன் அண்ட் தென் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, நான் வந்து நீங்க தள்ளி ஆட போறீங்கன்னு நினைச்சேன். நீங்க பார்த்தா டமால்னு ஒரு 6 ஒன்று அடிச்சிங்க, அதுக்கப்புறம் 2 6 அங்க அடிச்சு 29-19 பால்ஸ்ல அடிச்சு மேட்சை மாத்திட்டீங்க. அதுக்கப்புறம் தான் பராக் அது வரைக்கும் 19/19 அப்புறம் தான் பராக் கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ அது கிளிக் ஆச்சு அன்னைக்கு. பட் நாட் எவ்ரி மேட்ச் த்ரூ அவுட் தி 14 மேட்சஸ் இது கிளிக் ஆகும்னு இட்ஸ் ஹைலி டவுட்ஃபுல். நீங்க வந்து பட்லருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க பவல் எடுத்து வச்சிருக்கீங்க, ஹூ இஸ் அனதர் ஹெட்மேயர். அந்த பினிஷிங்ல வந்து 4 6 3 6 2 4. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க 170 அடிச்சா நீங்க வின் பண்றீங்க உங்க போலிங்க வச்சு. பட் அந்த 170 அடிக்கிறதுக்கு இப்போ வந்து பட்லர் ஃபார்ம் இல்லாதனால பராக் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய இது. பராக் வந்து திடீர்னு ஒரு மேட்ச் 0ல அவுட் ஆயிட்டாருன்னா தென் அந்த 160 170 உங்களை சேனலுக்கு கூப்பிட்டு கருத்தா பேசுவீங்கன்னு சொன்னா பயமுத்துறீங்க. சும்மா ஏதோ வந்து ஏதோ கொஞ்சம் கருத்தா பேசுவாரு, ஏதோ 4 விஷயம் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா பயமுத்துறீங்க. இல்ல நான் ஃபேக்ட் சொல்றேன். எனக்கு நான் தான் யோசிக்கிறேன். ஆக்சுவலா நீங்க ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்னொருத்தர் ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பவல் வேற யாரோ ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எங்கன்னா
யாருன்றது இப்ப டக்குன்னு மைண்ட்ல வரணும். எடுத்து வச்சிருந்தீங்கன்னா மிச்சல், டேரல் மிச்சல் நீங்க எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிடலாம். மொத்தமாவே 13 கோடியோட ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு 14 கோடிக்கு பிளேயர் எடுக்க சொன்னா இல்ல 14 கோடி போயிட்டாரு அவரு. பட் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சாலிட் பிளேயர் இந்த மிடில் ஆர்டர் தான். அதுதான் வந்து எனக்கு ஆர்ஆர் கிட்ட பயம். ஆர்ஆரோட போலிங்கை பத்தி எனக்கு பயமே கிடையாது. நீங்க வந்து 170 அடிச்சிருந்தீங்கன்னா 9 out of 10 மேட்சஸ் யூ வில் வின். ஏன்னா அதுவும் அந்த பர்கர் வேற வந்துட்டு அவங்க அதுவும் பர்கர் சூடா இருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்பா என்ன ஏத்துறாரு, 150ல ஏத்துறாரு அண்ட் உடம்புல ஏத்துறாரு. நீங்க போல்டாவது ஸ்விங்கு, இவர் வந்து உடம்புல குத்துறாரு. நீங்க அடியும் வாங்கக்கூடாது, அவுட்டும் ஆகக்கூடாது, மண்டையும் உடையும் அந்த மாதிரி போலரு. அதுக்கப்புறம் நீங்களும் செகலும் இருக்கீங்க. ஆவேஷ் கான் வந்து ட்ரேட் பண்ணது வந்து ஆக்சுவலா பார்த்தா நான் நினைச்சிட்டே இருந்தேன் 10 கோடிக்கு என்னமோ ட்ரேட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 10 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்களே இவங்க எதுக்கு பண்றாங்கன்னு. பட் ஆவேஷ் கான் ப்ரூவ் மீ ராங். சூப்பர்வா போட்டாரு. எல்லா மேட்சும் இந்த லாஸ்ட் ஓவர் பயங்கரமா போடுறாரு. ஸோ தட் இஸ் ஆர்ஆர். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் தேர் ஃபர்ஸ்ட் 11 இஸ் ஃபென்டாஸ்டிக். அவங்க ஆடுற இப்ப இந்த முதல் 11 நல்லா இருக்கு. இதுல ரசலுக்கு கால் இழுத்துன்றது, ஹாம்ஸ்ட்ரிங் புல்லுகியும், அப்புறம் வந்து இவருக்கு ஸ்ரேயஸ் இருக்கு பேக் ட்ரபிள். இது செகண்ட் பேக்கப் வந்து அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை. அந்த மொமெண்ட் சுனில் நாராயண்ல இருந்து பாத்தீங்கன்னா பேக்கப் இஸ் ப்ராப்ளம். சோ அது ஆர்ஆருக்கு, ஆர்சிபிக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதனால தான் இந்த 3 டீமை பத்தி சொன்னேன். இந்த 3 டீம் போட்டி போடுது. போன தடவை இதே மாதிரி தான் ஃபினிஷ் ஆச்சு. பட் நம்ம அன்புமணியின் சிங்கப்பூர்ல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி கரெக்டா கேட்டுருவாரு எல்லா தடவையும். இந்த தடவை ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பிளேயர் ஷுட் பி அட் த ரைட் பிளேஸ் ரைட் டைம், born at right time of era, have talent, or a player having talent is enough to have a long career. Considering current stage, so many talents are around. பாலாபாய் புரியுதா உங்களுக்கு? நிறைய டேலண்ட் இஸ் அப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன். அவர் சொன்னது ரைட் டைம்ல இருக்கணும். பட் கரெக்ட் டைம்ங்க, இதுதான் பெஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. இந்தியன் கிரிக்கெட்டரா நீங்க கிரிக்கெட்டரா இருக்கணும்னா இதுதான் பெஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. 90ஸ்ல எல்லாம் அந்த 4 பேரை ரிப்ளேஸே பண்ண முடியாது. எல்லாம் 100 டெஸ்ட் மேட்ச் 300 ஓடிஎஸ் ஆடி அந்த 4 இடம் ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி, கௌதம் கம்பீர், அடுத்த லைன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது. கௌதம் கம்பீர் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் இந்தியா ஏல ரன் அடிச்சு பத்ரிநாத்துக்கு சான்ஸே கிடைக்கல, நம்ம ஊர் பத்ரிநாத்துக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு எஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அளவுக்கு அந்த ஸ்லாட் எனக்கு கரெக்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒரு ஃபாஸ்ட் போலர் கரெக்டா ஜவகல் ஸ்ரீநாத் ரிட்டையரிங் ஃபேஸ்ல இருந்தாரு, வெங்கடேஷ் பிரசாத் அவரோட ஃபேக் எண்ட்ல இருந்தாரு, ஜஹீர் கான் அப்பதான் உள்ள வந்தாரு. ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஒரு ஓப்பனிங் இருந்தது. ஸ்பின்னர்ஸ்க்குனா அந்த டைம்ல ஓப்பனிங்கே கிடையாது. ஆஸ் டு பி ஆனஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ஆடி இருந்தாங்க. வெளியே போகும்போது 2 ஸ்பின்னர் இந்தியால ஆடுவாங்க. 3வது ஸ்பின்னர் சம்டைம்ஸ் யாராவது இந்தியால சான்ஸ் அந்த விக்கெட் ஹெல்ப்ல இருந்துன்னா அந்த சான்ஸ் கிடைக்கும். பட் 2 ஸ்பின்னர் ரொம்ப நாள் ஆடுவாங்க. சோ டெஃபினட்டா ஸ்பின்னர்ஸும் நிறைய ஸ்பின்னர்ஸ், கிரேட் ஸ்பின்னர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஜோன்லயே நிறைய கிரேட் ஸ்பின்னர்ஸ் ஹவ் மிஸ்ட் அவுட் தேர் சான்சஸ் டு ரெப்ரசென்ட். அந்த அளவுக்கு இப்ப வந்து இந்த T20னால நிறைய மாடர்ன் டே கிரிக்கெட்டர்ஸ் எஸ்பெஷலி ஒன் மோர் ஃபார்மேட் உங்களுக்கு வந்து உங்களோட சான்சஸ் இன்னும் வலுப்படுத்தி இருக்கு. இந்தியா ஆடுறதுக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன். கரெக்டா சொன்னீங்க ரியான் பராக், நிறைய ரன்ஸ் இந்த சீசன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன்ல. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்டையர் சீசன் நான் சொல்றேன். சையத் முஸ்டாக் அலி தியோதர்ல ரன்ஸ், அதுக்கப்புறம் நீங்க விஜய் ஹசாரில ரன்ஸ், அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபில ஹெவி ரன்ஸ், அதுக்கப்புறம் ஐபிஎல்ல வந்தீங்கன்னா யூ ஆர் ஏர்னிங் த கரெக்ட். அந்த ஏர்னிங் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க கரெக்டா ஏர்ன் பண்ணிருக்கீங்க, கம்ப்ளீட் சீசன் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரன் அடிச்சுட்டு. இதுதான் பண்ணாங்க ப்ரீவியஸ் கிரிக்கெட்டர்ஸ். நீங்க இதுதான் பண்ணீங்க. முரளி விஜய் தான் பண்ணாரு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பத்ரிநாத் தான் பண்ணாரு. சோ நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன் பேக்ட் அப் வித் குட் ஐபிஎல் சீசன் will definitely give a chance for the youngsters to play for India. நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிருந்தீங்க? இல்ல ஆக்சுவலா முன்ன வந்து இதுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல வந்து ஆக்சுவலி கிரிக்கெட் வந்து லைஃப் கிடையாது, ப்ரொஃபஷன் கிடையாது. பட் இப்போ இந்த ஐபிஎல் வந்ததுனால இதுதான் லைஃப். நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க ஐபிஎல் ஆட்டு நீங்க வேர்ல்ட்ல இருக்கிற லீக்ஸ் ஆஃப் கோர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட். பட் இப்போ வந்து வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை கிரிக்கெட்டர்ஸ், ஈவன் சுமார் ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் கூட தேவ் காட் அ லைஃப் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஸோ ஏதான ஒரு லீக்ல வந்து ரிட்டையர் ஆயிடலாம். இங்க லோக்கல் லீக்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா அங்க போய் ஆடுறாங்க. அந்த ஊர்ல ரிட்டையர்மெண்ட்ஸ், டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ரிட்டையர்மெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். ஸ்ரீலங்கால ஆல்மோஸ்ட் ஃபுல் டீமே ரிட்டையர் ஆயிடும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா ஊர்லயும், நியூசிலாந்துல எல்லாருமே திடீர்னு பார்த்தா விட்டுறாங்க கிரிக்கெட்டை. ஸோ இப்போ என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி இருக்கு. இப்போ ஒரு மாதிரி ஒரு 4 டெஸ்ட் ஆனா கூட போதும்பா, நம்ம பேசாம ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு T20 ஆடலாம்ப்பா வெளியில அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 4 டெஸ்ட்க்கு 20 நாள் ஆடணுமே. இல்ல on that note இப்ப வந்து திருப்பி ரிவைவ் பண்ணிருக்காங்க. there is news going around that cricket Australia, ECB and BCCI are connecting back CL T20 திருப்பி எடுத்துட்டு வரலாம்னு இருக்காங்க. நானும் பாலாபாய் ஆடி இருக்கோம் அந்த டோர்னமெண்ட்டை. பாலாபாய் KKRல இருந்து விளையாடினாரு ஒரு வருஷம். நான் CSK மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஆஷ் நீங்க தான், ஞாபகம் இருக்கா? எவ்வளவு மெமரிஸ். ஐயோ, லாஸ்ட் CL T20 வந்து KKR and CSK played the final.
நீங்க வந்து கேகேஆருக்கு விளையாண்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வருஷம், if I'm not wrong. நான் கேகேஆர் நான் ஃபைனல்ஸ் வந்த வருஷம் நான் ஆடல. சிஎஸ்கே வின்னர்ஸ். 2010 beat Western Warriors in Johannesburg. Correct. That was 2010ல. சோ அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா திருப்பி அந்த டைம்ல வந்து அது வெல் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படிங்க நான் அக்ரி பண்றேன். ரொம்ப விஷனரியா ரொம்ப அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். பட் இப்போ T20 மார்க்கெட் வந்துருச்சு. நானி சொல்ற மாதிரி இந்த T20 மார்க்கெட்னால they are trying to revive that league. விண்டோ தேடுறோம் அப்படிங்கறாங்க. அப்படி விண்டோ தேடுறோம் சொன்னா வரப்போறதுன்னா அப்ப இன்னொரு விஷயம், பிரான்சைசி கிரிக்கெட் வரல. அபார்ட் ஃப்ரம் இந்தியன் பிரீமியர் லீக் எல்லாரோட டொமஸ்டிக் டீம்ஸ் தான் வந்து இந்த சதர்ன் ஆஸ்திரேலியன் டீம் வந்து வெஸ்டர்ன் வாரியர்ஸ் வந்திருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெர்த் ஸ்குவாச்சர்ஸ் வந்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா பிரான்சைசி அண்ட் டொபாகோ அவங்க டீம் வந்திருந்தாங்க. நார்மலா அதுல இருந்து தான் நிறைய டேலண்ட்ஸ், கைரன் போலார்ட், ட்ரைன் பிராவோ, அதுக்கப்புறம் சுனில் நாராயண், நிறைய டேலண்ட் ஐபிஎல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ட்ரினிடாட் அண்ட் டொபாகோல இருந்து. பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப பிரான்சைசி கிரிக்கெட் எல்லா கண்ட்ரிலயும் வந்துருச்சு. எல்லா கண்ட்ரிலயும் நீங்க பாத்தீங்கன்னா அக்ராஸ் த குளோப், ஈவன் Dubai is got a franchisee league. South Africa SA-T20 வந்து ஒரு லீக் இருக்கு. சோ நிறைய countries have started their own franchisee. Of course, why not? இல்ல ஒரே ப்ராப்ளம் தான் வரும். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா மட்டும் தான் குகன் ஹரியாரன் கேட்டிருக்காரு. ஹரியார சுதன் IPL till 26 May. Other end warm up will started on 1st June. Group stages game start number 2 header may cause injury or mental. Okay, basically what he is saying is மென்டல் இல்னஸ், இன்ஜுரி சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு ஐபிஎல் முடிஞ்ச வேர்ல்டு கப்புக்கு போறதுனால ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நானி தாட்ஸ், நீங்க தான் ஃபாஸ்ட் பவுலர். இல்ல ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ல அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எப்படிதாலுமே கிரிக்கெட்டர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண போறாங்க, ஆடிட்டு தான் இருக்க போறாங்க. இந்த மென்டல் ஃபெட்டிக்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் இப்போ மென்டல் கண்டிஷனிங் கோச்லாம் வந்துட்டாங்க. நீங்க ப்ரொஃபஷனல் ஆயாச்சுன்னு வச்சுங்க 365 days யூ ஷுட் பி ரெடி. இன்ஜுரியை பார்த்துக்க உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கு ஏத்தால் போல உங்க உடம்போடைய ஒர்க் லோடு உங்களுக்கு தெரியும். அதோட நீங்க ஐபிஎல் முடிக்கும் போது எந்த 4 டீம் குவாலிஃபயர்ஸ்ல வருது, அதுல எவ்வளவு பேர் வந்து அந்த டீம்ல இருக்காங்கன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பாதி டீம் வந்து போயிருக்கும், ஏற்கனவே ஊருக்கு போயிட்டு அமெரிக்கால வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல போயிட்டு ஒரு 4 பிளேயர் மட்டும் தான் கடைசியா போவாங்க. அதனால இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஏஜ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ண ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னன்னா மோர் தென் தி டீம் மேனேஜிங் தி பிளேயர் ஆர் தி கண்ட்ரி மேனேஜிங் தி பிளேயர், the players should manage themselves. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு உங்க உடம்பு தெரியும் என்ன கேட்கும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டா. இப்போ நீங்க இல்லையா கிரிக்கெட் ஆடுறீங்க, டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறீங்க, 500 விக்கெட் எடுக்கிறீங்க, யூடியூப்ல சேனல் பண்றீங்க, சும்மா இவ்வளவு ஆக்டிவிட்டி எப்படி பண்ண முடியும்? யூடியூப் சேனல் பண்ணா இன்ஜுரி எப்படிங்க வரும்? இன்ஜுரி இல்லைங்க, இது ஒரு ஸ்ட்ரெயின் தானே. ப்ரிப்பேரிங் ஃபார் தி ஷோ, அதுக்கப்புறம் கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணணும். இது முடிச்சு இப்போ ப்ராக்டிஸ் 2:30 மணிக்கு போகணும், அங்கே போய் ஆடணும், பேட்டிங் ஹிட் பண்ணணும், திருப்பி போலிங்கும் போடணும். ஸோ நீங்க இன்னொரு பாருங்க, இப்போ உங்க கேஸ்லயே பேட்டிங்ல பயங்கரமா நீங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா கை ஸ்டிஃப் ஆயிடும் ஆஸ் அ போலர். ஸோ இதெல்லாம் நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். டம்பிள்ஸ் பயங்கரமா அடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, கை இதுக்கு மேல வரவே வராது. ஸோ அதெல்லாம் இருக்கு. பாலாபாய் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாயிண்ட் சொன்னா, நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். மோஸ்ட் ரீசெண்டா விளையாடின ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நீங்க தான். உங்களோட தாட் ப்ராசஸ் ஆன் திஸ் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜுரி இஷ்யூஸ் என்ன பாலாபாய்? சரி, டு பி ஆனஸ்ட் எல்லா டீமோட பிளேயர்ஸும் இங்க தான் இருக்காங்க. ஐபிஎல்லுக்காக எதுக்கு வந்திருக்காங்க? இந்த வேர்ல்ட் கப்புக்கு ப்ரிப்பரேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. அன்லெஸ் அன்டில் யூ பாலாபாய் பிளாங்க் அவுட் ஆயிட்டாரு. சரி, நம்ம அப்பதான் we'll have to take it forward. admin நீ क्वेश्चंस கொடுத்துட்டே இருப்பா, அந்த ஸ்கிரீன் மட்டும் இது பண்ண. பாலாபாய் வந்து என்ட்ரியை திருப்பி போட்டுக்கோ. சோ நானி இது நான் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களோட இது பண்ணிக்கிறேன். I tend to slightly disagree. பாலாபாய் is back. சொல்லுங்க பாலாபாய், கண்டினியூ பண்ணுங்க. So unless and until தான் நீங்க அந்த சிச்சுவேஷன் again and again if you master it, ஒரு கண்டினியூட்டி இருக்கும். வேர்ல்ட் கப் முன்னாடி எல்லாரும் வந்ததுக்கு காரணம் little bit of match experience, little bit of situation experience, under pressureல ஒரு bowler perspectiveல நீங்க போட்டாதான் டைரக்டா அங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா ஷார்ட்டர் ஃபார்மேட் உங்களுக்கே தெரியும், within matter of 2-3 balls மேட்சோட கோர்ஸே மாறக்கூடிய ஒரு ஃபார்மேட். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களோட அந்த எக்ஸ்போஜர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க வீட்டில் உட்காந்து நேராக T20 வேர்ல்ட் கப் ஆட முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பிளே சம் கேம்ஸ், மேக்கிங் ஷுர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் லைக் நானி செட், மேக்கிங் ஷுர் யுவர் பாடி இஸ் இன்வெஸ்டட் ரியலி வெல், and at the same time match exposure is most important than anything else. Right, okay, I'm just going to put both of you in a bit of a spot before I take it. நீங்க வந்து நானி நீங்க சொன்னீங்க டாப் 3 வந்து MI, CSK, இன்னொரு டீம் SRH சொன்னீங்கல? SRH along with 3 more teams to cap. Not in that order. இல்ல ஆர்டர் இல்ல. ஓகே, நீங்க எப்படி சொன்னா இவங்க 3 பேர் கன்ஃபார்ம், இன்னொரு 3 டீம் RAC ல இருக்காங்க. அந்த RAC டீம்ஸ் வந்து இது RR, RCB, அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? KKR.
கேகேஆர் சொன்னீங்க. பாலாபாய் நீங்க எங்க வேர் டு யூ ஸ்டாண்ட்? நீங்க டாப் 4 பிக் பண்ணீங்களா? வேர் டு யூ ஸ்டாண்ட் ஆன் திஸ்? சிஎஸ்கே அஃப்கோர்ஸ் நல்ல டீமா தெரியுது எனக்கு. நம்பர் 1. ஆர்ஆர் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளி இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு செட் த கோர். 2 கோரும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ தட் கண்டினியூட்டி வி கேன் சி. ஸோ கோர் பிளேயர் ஸ்டார்ட்ஸ் பெர்ஃபார்மிங், டெஃபினெட்லி அந்த கண்டினியூ இருக்கும். ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்ச நல்ல டீமா தெரியறது இந்த சீசன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் எல்எஸ்ஜி நல்ல டீமா தெரியுது. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் எல்எஸ்ஜி அண்ட் மும்பை இந்தியன்ஸ். நீங்க நானி ஆக்சுவலி நீங்க எல்எஸ்ஜி பத்தி டச்சே பண்ணலையே, டச் பேஸே பண்ணல. இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். எல்எஸ்ஜி வந்து எனக்கு எல்எஸ்ஜி பிஃபோர் மயங்க் யாதவ் ஆஃப்டர் மயங்க் யாதவ் பயங்கர டிஃபரன்ஸா இருக்கு. உள்ள ஷமார் ஜோசப் வேற உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க இந்த நவீன டிராப் போட்டு ஷமார் ஜோசப் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா எல்எஸ்ஜி டெஃபினெட்லி, நான் வந்து அது சொல்லாட்டி கூட எல்எஸ்ஜி இப்போ வந்து ஆஃப்டர் மயங்க் யாதவ் அவர் ஃபுல் டோர்னமெண்ட் போனார்னா எல்எஸ்ஜி வில் லேட் செகண்ட் ஹாஃப்ல தே மைட் கம் இன் டு த பிக்சர். பட் ரைட் நவ் நான் வந்து உடனே மயங்க் யாதவ் வந்துட்டாரு, எல்லா டீமையும் வந்து ரன் த்ரூ பண்ணுவாரு, வின் பண்ணி கொடுத்துருவாருன்றதான் நான் சொல்லவே மாட்டேன். ஷமார் ஜோசப்பும் இருக்காரு, 2 பேரும் இருக்காங்க. பட் இருந்தால் கூட வந்து எல்எஸ்ஜி வந்து நான் கொஞ்சம் தள்ளி வைப்பேன் டெஃபினெட்லி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆருக்கு வந்து பாருங்க, இந்த போலிங் டெஸ்டட் போலிங் லைனப், குவாலிட்டி போலிங் லைனப், டெஸ்டட் போலிங் லைனப், நீங்க வந்து அடியும் வாங்கியிருக்கீங்க, விக்கெட்டும் எடுத்திருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. உங்க டீம் ஃபுல்லா வெல் ரவுண்டட். போல்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, செஹலுக்கு இருக்கு, பர்கருக்கு வந்து ஓரளவுக்கு சுமாரான, அவர் தான் ரா பட் நல்லா போடுறாரு, அவேஷ் கானுக்கு டீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. பட் பேட்டிங்ல அஃப்கோர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து கேகேஆர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 11 நல்லா இருக்கு. பட் இப்போ எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மயங்க் யாதவ் எல்லாருமே ஒரு மாதிரி ஆடுறாங்க. பட் அவங்க வந்து இன்னும் ரீக்ரூப் ஆயிட்டு அவங்க வந்து ஒழுங்கா வரணும். இப்போ நேத்தி ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தியே வந்து பூரான் கேட்சையும் இவர் கேட்சையும் புடிச்சு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 31ல டிகாக் கேட்சையும் 2 ஈஸி கேட்ச் ஃபேர்லி. மேக்ஸ்வெல் வந்து 10 வாட்டி அடிச்சிங்கன்னா நீங்க 20 வாட்டி பிடிப்பாரு அந்த கேட்சை. அவர் எப்படியோ விட்டாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய கிளவ் போட்டுட்டு அவர் விட்டாரு ரவத். ஸோ இதெல்லாம் நடக்கலன்னா நேத்தியே வந்து தே வுட் ஹவ் லாஸ்ட் இந்த கிரவுண்ட்ல. ஸோ அதனால வந்து எல்எஸ்டி நான் இப்போதைக்கு நான் சீரியஸா எடுத்துக்கல. மேபி இஃப் மயங்க் அண்ட் ஷமார் தே கம் டு த பார்ட்டி அண்ட் தென் அந்த ஃபுல் டோர்னமெண்ட்க்கு அடி படாம இருக்கணும். ஏன்னா மயங்க் சைட் ஸ்ட்ரெயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் போலருக்கு சைட் ஸ்ட்ரெயின் வந்ததுன்னா அது ரெக்கர் ஆகும். இதோ பக்கத்துலேயே இருக்காரு நம்ம ஒரு ஃபாஸ்ட் போலர், பெரிய ஃபாஸ்ட் போலர். இந்த பேக் பெயின், பேக் இது இன்ஜுரி, சைடு இன்ஜுரிலாம் வந்து நீங்க போலிங் மெயினா இந்த ஏரியா தான், அந்த இடத்துல வந்துதான் இது எப்போ வேணும் இழுத்துக்கும். அதனால வந்து நான் வந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். சரி, பிரசன்னா ராஜா கேட்டிருக்காரு, not that a player plays for that 11 spot in playing 11. They are just playing for that one spot. You just have to get expertise in one skill. Thoughts on that? So I think what he's trying to refer is ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு ஸ்கில்ல மட்டும் எக்ஸ்பர்டீஸ்க்காக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதை தேடுறேன். ஆக்சுவலி இன்னையோட டே அண்ட் ஏஜ்ல கிரிக்கெட்ல நீங்க வந்து யூ கேனாட் ஜஸ்ட் பாலிஷ் ஆஃப் ஒன் ஸ்கில் ஆர் ஒன் எக்ஸ்பர்டீஸ் அலோன். இப்போ பாலாபாய் எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க when we used to play for தமிழ்நாடு டீம் வாட் எவர், பாலாபாய் வந்து நம்பர் 11ல விளையாடுவார், யோ மகேஷ் நம்பர் 10ல விளையாடுவார். ஸோ எங்களோட 5 bowlers ஆல் ஆஃப் அஸ் குட் பேட். நிறைய கேம்ஸ் வந்து பின்னாடிலேருந்து நாங்கள் 200 runs 250 runs அடிச்சுலாம் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, இன்னையோட டே அண்ட் ஏஜ்ல இங்கிலாந்துலாம் கூட போய் கவுண்டி கிரிக்கெட் விளையாடுவேன், லோவர் ஆர்டர்ல நம்பர் 11 வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. இன்னைக்கு வந்து ஐ கேனாட் ஹோல்ட் அ பேட் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு போலரால. ஏன் ரீசன் என்னன்னா, முந்தைய காலகட்டத்துல போலர்ஸ் வந்து போலிங் போடுவாங்க, பேட்ஸ்மேன் நல்லா காஜ் ஆடுவாங்க, நெட்ஸ்ல கிளம்பி போயிருவாங்க. ஏன்னா போலர்ஸ்க்கு போலிங் போட ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு போலர்ஸ் வந்து நெட் போலர் கான்செப்ட் இருக்கு, த்ரோ டவுன் கான்செப்ட் இருக்கு, போலிங் மிஷின் இருக்கு. ஸோ தேர் இஸ் an opportunity for a bowler to say ஓகே நான் பிராக்டிஸ் பண்றேன். இன்னி தேதிக்கு ஒரு போலர் பேட்டிங் ஆடலைன்னா அது ஒண்ணுதான் குறிக்குது, இட்ஸ் லேக் ஆஃப் எஃபர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதோட கிரேட்டஸ்ட் உதாரணம் ஜஸ்பிரீத் பும்ரா. அவரோட பேட்டிங் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. பட் ஐபிஎல் இந்த இம்பாக்ட் ரூல் இருக்கிறதுனால கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆல்ரவுண்டர் அந்த ஸ்பாட் போயிடுறது. ஒரு சிங்கிள் ஸ்கில்ல வந்து நீங்க வந்து இப்ப அமித் மிஸ்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர் ஆகி 3 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கணும். பட் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுனால இன்னும் 5 வருஷம் ஆடுவார் போல இருக்கு. ஏன்னா அந்த ஒரு சிங்கிள் ஸ்கில்ல வச்சுன்னு வந்துட்டாரு. இப்போ இது மாதிரி நிறைய பேர் இனிமேல் வர போறாங்க. இப்ப சில பேர்லாம் பேட்டிங் மட்டும் உள்ள வந்துட்டு ஆட்டு போறாங்க. இல்ல சார், அந்த கான்ட்ரரி இது எல்லாமே வந்து நான் காமர்ஸ் அண்ட் பிசினஸ் எக்கனாமிக்ஸா தான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கிங்ஸ் 11ல கேப்டனா போனபோது பிளேயருக்குலாம் ஒண்ணு தான் சொல்லுவேன். நீ இந்த வருஷம் 4 கோடிக்கு வித்து போனியா, நீ ஒன்னு அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது 5 crores வித்து போனோம், ஏதாவது ஒரு உங்ககிட்ட தேர் மஸ்ட் பி சம்திங், ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சும்மா கேஷுவலா கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்ல சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க இதை சொல்லலாம் டீமுக்கு ஆல்ரவுண்டர் வராதுன்னு, பட் அது கடமை நம்மளுது. இப்ப நான் வந்து அதாவது சொல்லலாம் ஆல்ரவுண்டர் அதை என்கரேஜ் பண்ணலன்னு. யார் சார் என்கரேஜ் பண்ணோம்? வீட்டுக்கிட்ட வந்து கையை தூக்கி கமான் யூ ஹேவ் டு பிகம் an ஆல்ரவுண்டர் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒருத்தர் வந்து போலிங் நல்லா போட்டு பேட்டிங் நல்லா ஆடலைன்னா, ஒருத்தர் பேட்டிங் நல்லா ஆடி போலிங் போடுறதுல எஃபர்ட் போடலைன்னா அந்த குத்தம் வந்து அந்த ஆளை சேர்ந்தது மட்டுமே தான்.
ஸோ இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பண்ணலன்னா டெவலப் பண்ணலன்னா அது நம்மளோட தவறா மட்டும்தான் நான் கருதுறேன் வழிய அதை போயிட்டு வந்து ஒரு ரூல் விஷயமா நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் என்ன வாட் நீங்க ஒரு லீக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்களேன், ஒரு ஐபிஎலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆஸ் அ ப்ராடக்ட் கேம்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோசர். இட்ஸ் அ ப்ராடக்ட் விச் நீட்ஸ் இனோவேஷன். ஸோ அந்த இனோவேஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது என்ன பொறுத்த வரைக்கும் ராங் பர்சன் டு ஆஸ்க். என்னோட கிரியேட்டிவிட்டி இனோவேஷனுக்கும் நான் ஆல்வேஸ் எஸ் தான் கையை தூக்குவேன். ஸோ அதனால ஐ எம் ராங் பர்சன் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். டிரைவே கேட்டிருக்காரு, மயங்க், பும்ரா அண்ட் ஷமி இன் கபா மவுத் வாட்டரிங் அப்படின்னு இருக்காரு. பும்ரா அண்ட் ஷமி சர்ஜரியில இருந்து வந்துருவாரு நினைக்கிறேன் அதுக்குள்ள. பாலாபாய், தாட்ஸ் ஆன் பும்ரா, ஷமி அண்ட் மயங்க் அட் த கபா? மயங்க் ஒரு ப்ராஜெக்ட் பிளேயரா எடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா. நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் அவே நான் 11ல சிராஜ் தான் ஆட வைப்பேன் ஹெட் ஆஃப் மயங்க். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஹேவ் மயங்க் அந்த பேஸ் ஃபேக்டர் ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெட் பால் எக்ஸ்போஜர் வேணுங்க. நீங்க டைரக்டா வந்து 4 ஓவருக்கும் 25 ஓவருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ரெட் பால் ஆடணும்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஜர் இல்லாம ஸ்ட்ரெயிட் அவே ரெட் பால் டிமாண்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் உங்களுக்கே தெரியும் ஆஷ், அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பூம்ராவும் நம்ம பார்த்தோம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் he has played lot of red ball cricket across the format. of course நமக்கு தெரியும் அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல எக்ஸப்ஷனல் கிரிக்கெட், ரெட் பால்ல நம்ம நிறைய கிரிக்கெட் ஆடணும். அதனால தான் அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியால கிடைச்சது. ஸோ டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்ச மயங்க் வந்து ப்ராஜெக்ட் பிளேயர் ஃப்ரம் யா. டோன்ட் கெட் டூ எக்ஸைட்டட், தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ப்ராபப்லி ப்ராஜெக்ட் பிளேயர், மேக் ஷுர் unleash him at right time. I mean அவரை எங்க விடணும்ன்றத வந்து கரெக்டான இடத்துல அந்த அன்லீஷ் பண்ணோம், அந்த ப்ரொடெக்ட் பண்ணோம். அட் த சேம் டைம் கரெக்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸும் போடணும். அவர் பேர்த்ல அறிக்கை ஒண்ணும் பேர்த்ல. சரி, த்ரூவ் கருணாநிதன், நல்லா இருக்கு பேரு. ஓகே, இந்தியா யூசுவலி பிளேஸ் a team of specialists. It is good for rankings but puts pressure on each player in crunch games. In contrast, Australia had 7 bowling options and deeper batting in 2023. Thoughts? ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட் 4 நம்ம செக் பண்ணலாம். ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஓகே, இவங்க 4 பவுலரு. அவங்களோட 7 bowling ஆப்ஷன்ஸ்னா அவர் குறிக்கிறது யார? மிச்சல் மார்ஷை குறிக்கிறாரு, கிளென் மேக்ஸ்வெல்ல குறிக்கிறாரு. இதை நம்ம எடுத்து வைக்கும் போது இது அகைன் நான் சொன்ன சேம் லூப்ல போய் சேருதா? நம்ம வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு இதை சுத்தின ஒரு கேள்விதான் எனக்கு எழும்புது. எனக்கு பதிலே இல்லை. ஏன் பதில் இல்லைன்னா, பேட்டிங் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஆளு, போலிங் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஆளுன்னு பார்த்து கூட்டின்னு வரணுமா, இல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்து கொடுக்கணுமாங்கிற கொஸ்டின் தான் எனக்கு ரைஸ் பண்ணுது. ஏன்னா ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க யாருமே, இப்ப நம்ம மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம், மேக்ஸ்வெல் போலருக்காக டீம்ல இல்ல, அவர் பேட்டிங்காக டீம்ல இருக்காரு. மிச்சல் மார்ஷ் அவர் போலிங்காக டீம்ல இல்ல, பேட்டிங்காக இருக்காரு. செகண்டரி ஸ்கில் அவங்க வச்சிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பியூர் ஸ்கில்ல சம்படி ஷுட் கம்மினா, இல்ல 2 ஸ்கில்லும் பண்ணுவாருங்கிறதுக்காக அந்த மாதிரி ஆளை போய் தேடி எடுத்துட்டு வரணுமா? இல்ல, நான் வந்து அந்த மாதிரி 2 ஸ்கில்லும் இது கொஞ்சம் பண்ணுவாரு, அது கொஞ்சம் பண்ணுவாரு, ஒரு 20 ரன் அடிப்பாரு, அப்புறம் 1 for 45 போடுவாரு, அதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். டெஃபினெட்லி நீங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கில்ல நீங்க வந்து தி பெஸ்டா இருக்கணும். அதுதான் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் டூயிங். ஸ்டார்க், கமின்ஸ், ஹேசல்வுட், ஜாம்பா ஆர் ஈவன் டெஸ்ட் கிரிக்கெட்ல லைன் ஆடுறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க பேட்டிங் எதிரே பார்க்க வேண்டாம். அவங்க பண்ணாங்கன்னா இப்ப உங்கள மாதிரி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல டெவலப் பண்ணி, ஆனா அவங்க டெஃபினட்டா டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால எக்ஸாக்ட்லி அதான் அவங்க செல்ஃபா டெவலப் பண்ணி இப்ப லயன்லாம் கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்லா போடும்போது கூட அவர் அண்ணனை போலிங் போட வச்சு பேட்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ அது வந்து அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் பட் அவங்களை எதுக்கு எடுக்கிறோம்? எனக்கு வந்து ஸ்டார்க் அப் ஃப்ரண்ட் 3 விக்கெட் எடுக்கணும், ஹேசல்வுட் ஒரு 3, லயன் ஜாம்பா ஒரு 2 முற்றிடணும் மேட்சை. இவங்க யாரனா சரியா போடலன்னா அதுக்கப்புறம் அந்த 5th bowler ஆப்ஷன், அதுக்கு தான் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் ஹூ ஷுட் பி குட் இன் தர் பேட்டிங். இப்போ மிச்சல் மார்ஷ் எடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் 6ல 100 அடிக்கிற பிளேயர், அவர் வந்து ஒரு 5 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். மேக்ஸ்வெல் வந்து அந்த மாதிரி தான். இப்போ ஒன் டே ஒயிட் பால்ல மேக்ஸ்வெல் இஸ் a மேட்ச் வின்னர் வித் a bat, not with the ball. நேத்தி நல்லா போட்டார், அது அடுத்த விஷயம். பட் அவர் பிரைமரி ஸ்கில் இஸ் பேட்டிங். கிரீன் அவரு பாத்தீங்கன்னா அவர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். அவர் டெஸ்ட்ல 5 விக்கெட் எடுத்துருக்கலாம். பட் இருந்தா கூட நீங்க பிரைமரி ஸ்கில்ல நீங்க வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கணும். அண்ட் செகண்டரி ஸ்கில் இஸ் a பேக்கப் ஃபார் த டீம். இன்கேஸ் டீம்ல பிரச்சனை வந்ததா, இப்போ இந்தியன் டீம் 2011 மாதிரி தான். நீங்க மெயினா ஆடிந்து யாரு? 4 bowler நீங்க ஆடினீங்க, அப்புறம் ஹர்பஜன் இருந்தாரு, அப்புறம் ஸ்ரீசாந்த் இருந்தாரு, முனாஃப் பட்டேல் எல்லாரும், அப்புறம் வந்து ஜஹீர், இவங்கெல்லாம் இருந்தாங்க, நெஹ்ரா, இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ. ஸோ பட் அதுக்கு பின்னாடி பேக்கப்புக்கு சச்சின் போடுவாரு, யுவராஜ் போடுவாரு, ரெய்னா போடுவாரு. ஸோ இவங்கெல்லாம் பேக்கப், சேவா கூட போடுவாரு. பட் அதை வந்து இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் பிரைமர்லி தே ஆர் பேட்ஸ்மேன். நான் எப்பவுமே வந்து என்னன்னா, குவாலிட்டி ஒரு விஷயத்துல நீங்க வந்து தாதாவா இருக்கணும். நாட் கங்குலி இல்ல, தாதானா நம்ம தாதா, அந்த தாதா. சோ நீங்க அந்த இல்ல தாதானீங்கன்னா அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பெர்டினன்ட்டா இருக்கு. பாலாபாய்க்கு தான் क्वेश्चन. யூ பிளேட் அண்டர் கௌதி.
How important is this coming back to KKR and what kind of impact is he going to have? என்ன இம்பாக்ட் உங்க மேல இருந்தது பாலாபாய்? அவரோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? வாட் இம்பாக்ட் will he have on KKR? KKRனா கௌதிக்கு நல்ல அஃபினிட்டி இல்ல? மியூட் ஆயிட்டாரா? ஏன்பா அவர் மியூட்ல இருக்காரா? நீ மியூட் பண்ணி விட்டியாப்பா? ஓகே, his audio is not this thing. When it comes back we'll obviously go back to it. Admin ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. No, he is not on mute. Audio, we lost Bala's audio. பாலாபாய் ஆடியோ இல்ல, வெளில வேணா போயிட்டு திரும்பி வாங்க. ஆடியோ கேட்க மாட்டேங்குது. சோ சாரி நான், நீங்க கண்டினியூ பண்ணிடுங்க. யா, கேகேஆர் பத்தி நீங்க பாலாவை கேட்ட கேள்விக்கு நானே சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா கேகேஆர் வந்து இவர் கௌதம் கம்பீர் வந்தது வந்து ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். ஏன்னா 2 டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஒண்ணு, ரெண்டாவது வந்து அவர் வந்து ஆக்சுவலா ஓல்ட் ஸ்கூலுக்கு உடனே போயிட்டார் பாருங்க. எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்வே சுனில் நாராயண் ஒரு 4 வருஷமா உண்மை ரன் அடிக்காதவரை வந்து தைரியமா நீ போய் சுத்து, நீ பேட்டை விடு, நீ 0 அவுட் ஆனா பரவாயில்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. தட் இஸ் a வெரி குட் சைன். அவர்கிட்ட வருதெல்லாம் போனஸ். ஸோ அவர் he is going to trust அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரெல்லாம் வந்து பண்ணாங்களோ அவங்கள he is going to trust. இன்னொன்னு என்னன்னா, ஜென்ரலி நான் கௌதம் கம்பீர் வந்து வாட் ஐ எக்ஸ்பெக்டட் இஸ் ஹோம் கேம்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இட் வில் பி a டர்னிங் ட்ராக்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவங்க கிட்ட வருண் இருக்காரு, சுனில் நாராயண் இருக்காரு, சுயாஷ் சர்மா இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கிறதுனால ப்ராபப்ளி அந்த ஓல்ட் டெம்ப்ளேட்டுக்கு he will go back அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது பண்ணல. இப்போ விக்கெட் வந்து இந்த மேட்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க அங்க. பட் டெஃபினெட்லி இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளேயே போயிட்டு ஒரு 2 மேட்ச்லயே அவர் வந்து ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்டை வந்து ஃபுல்லா ஸ்பின் ட்ராக் ஆகிட்டு அண்ட் அவர் எடுத்திருக்கிற போலர் யாரு? ஸ்டார்க். அவருக்கு பிச்சு தேவையே கிடையாது. ஏன்னா இஸ் நல்ல மேல போடுற போலர், யார்க்கர் போடுற போலர், பிச்சு ஈக்குவேஷன் வந்து எடுக்கிற போலர். அண்ட் இந்த இவரு ஸ்லோயர் ஒன் போடுறாரு, யார்? நம்ம ராணா. அந்த ராணா வந்து பியூட்டிஃபுல்லா போடுறாரு, தைரியமா போடுறாரு. ஸோ ஸ்லோ விக்கெட் அவங்க இந்த மொமெண்ட் தே ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அட் ஈடன் கார்டன்ஸ். ஹோம் கேம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அவரு கேகேஆர் கௌதம் கம்பீர் அந்த டெம்ப்ளேட் பாலா அந்த டெம்ப்ளேட் வந்துரும். எஸ் பாலாபாய், சொல்லுங்க பாலாபாய். I think Gautam knows, I mean, to be honest, how to get the best out of a player. நார்மலா நான் ஆடினதுல என்னன்னா, ஒரு bowlers captain அண்டர் பிரஷர் இருந்தாலும் நான் அந்த 21 ரன்ஸ் லாஸ்ட் ஓவர் கொடுத்தேன் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். அடுத்த மேட்ச் என்ன ஆட வச்சார். முக்காசி டீம்ல வந்து டிராப்ட் ஆயிருப்பேன். ஸோ அடுத்த வருஷம் 5 எக்கானமில போட்டு எனக்காக அவர் வந்து குரல் கொடுத்தாரு ஆஃப்டர் வின்னிங் த ட்ராஃபி. இது வந்து பாலாக்காக, பிகாஸ் நான் ஹாம்ஸ்ட்ரிங் புல் ஆயிடுச்சு எனக்கு அந்த குவாலிஃபயர் 1 மேட்ச்ல. ஸோ நிறைய qualities I would say. He is always an emotional person, misunderstood person, but his leadership quality was phenomenal. Under the எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்க 2 பேர் ஆலன் போர்டர் ஸ்காலர்ஷிப்ல ஆஸ்திரேலியால 1 மந்த் டுகெதர் இருந்திருக்கோம் 2002ல. நாங்க 2 பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். நிறைய இந்தியா A2s. கௌதமோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், காம்படிட்டிவ் ஸ்பிரிட், அட் த சேம் டைம் உங்களுக்காக நிப்பாரு. டெஃபினட்டா அந்த ஸ்டாண்ட் அப் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் as a captain. So உங்களுக்காக முன்னாடி போய் நிப்பாரு. He takes the bullet in front of anybody. So that kind of a leader Gautam. We'll take one more question before we wrap up. ரொம்ப நேரமா வந்து பின்னி பெடல் எடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ்பர்ட்ஸ். How much commentators should read the game and player? For example, Ian Bishop does reading about Indian domestic cricket. Rather, these days commentators have become fanatic, especially for Mumbai players. நானி நீங்க சொல்லுங்க, நீங்க தான் கமெண்டேட்டர். நீங்க என்ன ஃபார்மர் சென்னை பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னும் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க, ஒண்ணுமே நீங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்க. நீங்க நான் வந்து எனக்கு ஆக்சுவலா பாருங்க, அதாவது இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்னீங்க தெரியுமா, வந்து நானி தான் வந்து அந்த வேர்ல்ட் கப் முன்னாடி ஜோசியக்காரர்னு. டெஃபினட்டா எனக்கு ஜோசி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வந்து ரியலா வந்து வாட் எவர் ஐ ஃபீல் கரெக்டான விஷயத்த நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து மும்பை பிளேயர், சென்னை பிளேயர் அதான் கிடையாது. எனக்கு தோனி பிடிக்கும், பர்சனலா எனக்கு பிடிக்கும். சோ அதனால நான் தோனிக்கு ஏன் பிடிக்கும் சொல்லுங்க, எதனால பிடிக்கும் சொல்லுங்க பாப்போம். நான் என்னோட நீங்க பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமா, நான் முதுகு இவ்வளவு தூரம் மயிர் வளர்ந்த காலத்துல நான் இவ்வளவு தூரம் வச்சிருந்தேன். ரொம்ப தப்பு இல்ல, உங்களுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலுங்கிறதுக்காக நீங்க லைக் பண்றது இல்ல இது பாருமா, எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம எந்த பர்சனை பாக்குறோமோ ஃபர்ஸ்ட் லுக் வந்து அட்ராக்ஷன் வந்து அப்பியரன்ஸ். அதுக்கப்புறம் தான் அவர் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து நல்லா வரலான்னு. தோனியோட நான் பழகினது கிடையாது. சோ தோனி எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கும். எனக்கு எங்க நான் இம்ப்ரெஸ் ஆனேன்னா, அந்த 2007 வந்து அந்த வேர்ல்ட் கப்புக்கு நான் கமெண்ட்ரி பண்ணியிருந்தேன், T20 வேர்ல்ட் கப்புக்கு. சோ நம்ம வின் பண்ணும்போது அந்த வின் பண்ணிட்டு அவர் அந்த ஒரு இது கொடுத்தாரு மேட்ச், அந்த பிரசன்டேஷன் போது. ஸோ அந்த இவருக்கு ஜோகிந்தர் கையில பால கொடுத்தீங்களே அது என்ன அப்படின்னு ஹர்பஜன் இருக்கும்போது ஏதோ கேட்டாங்க. அப்போ ரவி சாஸ்திரி பண்ணாரா யாரும், அவர் தான் பண்ணான்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ. அப்போ சொன்னார், சோ வாட், இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் ஆஃப் கிரிக்கெட்னாரு. அது வந்து எனக்கு வந்து, அதாவது சப்போஸ் தப்பா இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் ஏதோ கேட்டாரு. சோ வாட், இட்ஸ் கேம் ஆஃப் கிரிக்கெட், அடுத்த கேம் பார்த்து போனாரு. அந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா
பயங்கரமா லைஃப்லயே வந்து அது பயங்கரமான வேர்டு. அது வந்து சாதாரணமா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு ஞானி சொல்ல வேண்டியது நானி கேட்டுட்டேன். சோ அந்த மாதிரி ஒரு வேர்டு அது. ஆமா, ஆஃப்டர் ஆல் அது வந்து கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்ல, எனிதிங் இன் லைஃப்ல, ஓ இட்ஸ் ஆஃப்டர் ஆல் திஸ் திங். இதுக்கு போய் நம்ம நம்ம வந்து யோசிக்கணுமா, கஷ்டப்படணுமா, அதை பத்தி திங்க் பண்ணிட்டு பயப்படணுமா? தேவையே இல்லை. ஸோ நம்ம நம்ம நிறைய விஷயம் லைஃப்ல வந்து என்ன பண்றோம், என்னென்னவோ விஷயத்துக்கு வந்து ஐயோ இது வந்ததுன்னா என்ன, இது வராட்டி என்ன ஆகும், இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். இந்த மேட்ச் ரன் வருமா, விக்கெட் வருமா, வின் பண்ணுவோமா, அடுத்த மேட்ச் டீம்ல இருப்போமா, இருக்க மாட்டோமா, என்னென்னவோ நம்ம தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஆல் என்ன ஆக போகுது, வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், டோன்ட் திங்க் அபவுட் இட், ஜஸ்ட் பி பாசிட்டிவ், ஜஸ்ட் கெட் ஆன். அது அந்த மெசேஜ் எனக்கு கிடைச்சது. அன்னிலேருந்து எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் வின்னிங் டைட்டில்ஸ், பேட்டிங்ல பயங்கரமா அடிச்சாரு, வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாமே ஒரு ஒரு கலெக்டிவா எனக்கு பிடிச்சி போயிடுது, அவ்வளவுதான். ஓகே, மணி சில்பில் கேட்டிருக்காரு பாலாபாய், நீங்க சொன்ன எக்ஸ்டென்ஷன் தான் ஏன் கம்பி டெடிகேட் பண்ணாரு உங்களுக்கு ஃபைனல்ஸ் 12 இயர்ஸ் முன்னாடி? உங்களுக்கே தெரியும் ஆஷ் ஒரு நல்ல சீசன் 2012 சீசன் வந்து நல்லா போட்டிருந்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்சிபியோட மேன் ஆஃப் த மேட்ச், அந்த என்டையர் சீசன் 5 எக்கானமி ரேட்ல போட்டிருந்தேன். இன் பிட்வீன் சீசன்ல ஹாம்ஸ்ட்ரிங் டயர் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் பண்ணேன். அந்த சீசன்லயே ஐ பிளேட் த குவாலிஃபயர் 1, வீரேந்தர் சேவாக் விக்கெட் எடுத்தேன். பட் அகெயின் ஒரு பிக் மேட்ச் என்னோட ஊர்ல சென்னையில நம்ம ஆடின கிரவுண்ட்ல. அந்த டாஸ்க்கு முன்னாடி நல்லா ஞாபகம் இருக்கு. கௌதம் வந்து சொன்னார், நான் வந்து ஆடலனால ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தது. எங்கெல்லாம் அன்னைக்கு முந்தின நாள் கேட்டாரு, வாட் யூ திங்க் அபவுட் த பிளேயிங் 11, who should I always said like experience for bowling wise பிரெட்லி ஆடவே, at the same time you have to take a risk at the batting order. மன்விந்தர் பிஸ்லாவை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம், டைரக்டா ட்ரை பண்ணாங்க. அவர் அந்த மேட்சஸ் ப்ராபப்லி பிரெண்டன் மெக்கலமோட ரிப்ளேஸ்மெண்ட் என்னால ஆச்சு. ஏன்னா ஐ வாஸ் லிட்டில் பிட் ஃபீலிங் பேட். பிரெண்டன் மெக்கலம் செம ஆளு, நல்ல ஒரு, நானும் பிரெண்டன் மெக்கலம் நிறைய நல்ல விஷயம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எனக்கு பிரெண்டன் மெக்கலம் இருந்திருக்கு. 2 பேரும் ஷேர்ஸ் த சேம் பர்த்டே. ஸோ அவர் உட்கார்ந்தது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் பேடா இருந்தது. பட் மன்விந்தர் பிஸ்லா ப்ரூவ்டு ரைட், அந்த டிசிஷனை ரைட்டா ப்ரூவ் பண்ணாரு. பிரெட்லியும் ஆடினார் எனக்கு பதில். ஒரு பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு டாஸ் முன்னாடி என்ன சொன்னா, ஐம் கோயிங் டு டூ இட் ஃபார் யூ அப்படின்னாரு. டாஸ் போறதுக்கு முன்னாடி அந்த ஃபைனல்ஸ் நீங்க அகெயின்ஸ்ட் ஆடினீங்க ஆஷ், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் a very very close game, high scoring game. 197 அதை சேஸ் பண்ணோம் அந்த டைம்ல. கேகேஆர் அகெயின்ஸ்ட் பவர் ஹவுஸ் சென்னை டீம். இட் இஸ் நாட் ஈஸி. வண்டர்ஃபுல் மொமெண்ட். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ட்ராஃபி வித் கேகேஆர் அண்டர் கௌசி வாஸ் phenomenal. ஐயோ, கேள்வி வந்துட்டே இருக்கு சார். லாஸ்ட் கேள்விப்பா. ஹாய் ஆல், சிஎஸ்கே மிடில் ஆர்டர் பேட்டர் struggle to play shots versus wide yorkers. DC bowled 90% wide yorkers at the death, but our batters struggled. It is really concerning me, but nice to see Thala blast. நானி, வைட் யார்கர் அடிக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டம் தானே? எல்லாருக்கும் கஷ்டம் தானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ் கெயில் பொழந்து கட்டிட்டு இருக்கும்போது நான் வந்து வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கும்போது புலம்பிட்டு இருப்பேன் என் பையன் கிட்ட. அதாவது ஐயோ கிறிஸ் கெயிலுக்கு வந்து ஸ்டெம்பிளையே போடுறாங்களே, வைட் ஆர்க்கர்ஸ் போடணுமே, அவுட் சைட் ஸ்டெம்ப் போடணுமே, நல்ல வைட் ஆர்க்கர்ஸ், தேர்ட் மேன் ஒரு டீப் ஸ்வீப்பர் வச்சு போடணுமே. நாட் ஒன்லி இன் சிஎஸ்கே, எனி பேட்ஸ்மேன் ஹிட்டர் அப்படின்னாலே நீங்க ஸ்டெம்பிள போடாதீங்க, வைட் ஆர்க்கர்ஸ் போடுங்க. எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்கிறதா, அன்னைக்கு தோனி கலியில் அடிச்சா மாதிரி அடிக்கிற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் வேற எதாவது யோசிங்க. பட் ஜென்ரலி பாத்தீங்கன்னா எனி ஹிட்டர், எனி பேட்ஸ்மேன் அவங்களுக்கு ஸ்டெம்ப் ரேஞ்சில் போகும்போது இட் இஸ் ஈஸி டு ஹிட். ஸோ ரசலா இருக்கட்டும் ஆர் எனி பேட்ஸ்மேன், வைட் யார்க்கர்ஸ், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். நீங்க வைட் யார்க்கர்ஸ் சொல்லிட்டு நீங்க வைடு போடக்கூடாது, இவ்வளவு ஹைட்டுக்கு ஒரு ஃபுல் டாஸும் போடக்கூடாது. கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி நீங்க போடணும். ரசல் போடுவார் தெரியுமா, ஒரு ஸ்டேஜ்ல பிராக்டிஸ் பண்ணார் ரசல், ரவுண்ட் த ஸ்டிக்ஸ்லேருந்து வந்து வைட் யார்க்கர்ஸ் போடுவார் கரெக்டா. லாஸ்ட் ஒரு 2 ஓவர் தான் போலிங்கே வருவார் அவர். ஸோ அதை வந்து நீங்க பால் ஆஃப்டர் பால் ஆஃப்டர் பால், அன்னைக்கு நார்கே வந்து லாஸ்ட் ஓவர் போட்டார். லாஸ்ட் ஓவர் அவருடைய ஸ்பெல்ல எந்த டீமோட தெரியல, பஞ்சாபுடைய ஏதோ டீமோட, நீங்க உங்க இதுதான் வைட் யார்க்கர்ஸ் போட்டார். 6 பால் வைட் யார்க்கர் போட்டார் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே தான் நினைக்கிறேன், கரெக்ட். ஸோ அந்த டிசி வின் பண்ண மேட்ச். ஸோ அந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சதுன்னா தட் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் பால் எனக்கு தெரிஞ்சு. இது இட்ஸ் நாட் a matter of concern இல்ல, இட்ஸ் மேட்டர் ஆஃப் கன்சர்ன் சொல்றீங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a matter of concern இல்ல. இல்ல not a matter of concern. Difficult to execute. Balabai, before I sign off, I just want to leave on the last question. I just want to sit on it. நீங்க சொன்ன ஆன்சர் நம்மலாம் என்னென்னோ நினைக்கிறோம், நம்ம இப்படி பண்ணி ஜெயிக்கிறோம், அப்படி bowling போட்டு ஜெயிச்சிரோம், இப்படி கிழிச்சிரோம் நிறைய பண்ணுவோம். We also have good moments. As a cricketer I have had good moments, you've had good moments, Nani bro had good moments. நம்ம பேசும்போது கூட கமெண்ட்ரியில சில்லறைய சதற விட்டுருப்பீங்க 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய தடவை. பட் இந்த தீர்ப்பெல்லாம் யார் எழுதுறாங்க? Who writes these scripts? ஏன்னா நிஜமாவே நீங்க வந்து சொல்றதை பார்த்தா நீங்க எனக்கு அந்த வருஷம் ஞாபகம் இருக்கு. You made a comeback to the Indian squad in 2012 at the back of that season for KKR.
அந்த சீசன் நீங்க லாஸ்ட் மேட்ச் ஹாம்ஸ்ட்ரிங்ல வெளில உட்காந்து பிரெண்டன் மெக்கலம் வெளில போய் மன்விந்தர் பிஸ்லா ஆடி அவன் அடிச்ச ஸ்வீப் ஷாட் எல்லாம் பேட்ல பட்டு அவன் ஒரு 90 அடிச்சு அந்த 90 சேஸ். So I'm just saying, look at the way things are set up. No, பிஸ்லாலாம் ஆடி இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க ஃபிட்டா இருந்தா நீங்களும் ஆடி இருப்பீங்க, மெக்கலமா ஆடிப்பான், பிஸ்லா ஆடி இருக்கவே மாட்டான், பிரெட்லி விளையாடி இருக்கவே மாட்டான். ஸோ ஐம் ஜஸ்ட் அண்ட் தட் இஸ் வேர் கௌதம் கம்பீர் த மேன் ஸ்டாண்ட்ஸ் அவுட். கோவிட் போது நான் ஏதோ ஃபோன் அடிச்சேன், ஏதோ சம் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்கல, ஒரு பெரியவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு. ஃபர்ஸ்ட் ஆள நின்று சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தா. ஹி டேக்ஸ் அ புல்லட். நீங்க சொன்னது பர்ஃபெக்ட்லி ரைட். ஹியூஜ்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன். பட் அகேன் இப்படி பேசிட்டே போலாம். அண்ட் டைம் போனதே தெரியல. ரெண்டு பேரும் ஆஸ் யூசுவல் கிரிக்கெட் பேசிட்டார். நானி பாலாபாய், இந்த அவதார்ல உங்களோட பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் as a captain. சூப்பர் ஆஷ். ரொம்ப நல்லா இருந்த கான்வர்சேஷன். நானி has given us super points. நல்ல questions ஆஷ். It was enjoyable. Thank you very much for this opportunity. ரொம்ப அருமையா இருந்தது இந்த கான்வர்சேஷன். Thank you பாலாபாய். Thank you. Enjoyed every bit. மீண்டும் விரைவில் சந்திப்போம். all the audience and all the questions ரொம்ப நல்லா இருந்தது. விரைவில் சந்திப்போம். Thank you so much once again.